ஹலோ டெக்கீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹெச்டிஎம்எல் சீரீஸை கம்ப்ளீட் பண்ணி சிஎஸ்எஸ்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சிஎஸ்எஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹெச்டிஎம்எல்லை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சிஎஸ்எஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் ஹெச்டிஎம்எல் தான் ரொம்ப பேசிக் அண்ட் தென் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டும் கூட. இன்னைக்கு சிஎஸ்எஸ் பார்ட் 1ல் லேர்ன் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட், சிஎஸ்எஸ்னால் என்ன? சிஎஸ்எஸ் அப்படின்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். சிம்பிளாக சொல்லணும்னா போரிங்காக இருக்க வெப்சைட்டை அட்ராக்டிவாக மாற்றும். இன்னும் சிம்பிளானா ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் மூவிஸ் இருந்துச்சுல, ஸோ 80ஸ்லாம். இப்போ வந்து கலர்ஸில் இருக்குல்ல, அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் ஃபோல்டர். நான் சிஎஸ்எஸ்ன்னு போட்டு வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் டெஸ்க்டாப்லேயோ உங்கள் ஃபைல்ஸ்லையோ ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதுலேயே வந்து ஒரு ஃபைல் ஹெச்டிஎம்எல் வேணும் ஃபஸ்ட்டு. ஸோ வந்து இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்ல கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று குட்டியாக ஹெச்டிஎம்எல் இல்லாமல் நம்ம சிஎஸ்எஸ் வெப்சைட்டுக்கும் நம்ம பார்ப்போமா? அதுக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம எப்பயும் போல ஷிஃப்ட்டும் டேபும் தான் கொடுத்துருக்கேன். இதில் நான் வந்து பாடியில் வந்து H1 டேக் கொடுத்து வெல்கம் டு மை வெப்சைட்னு கொடுக்குறேன். அடுத்து this is a paragraph tag உள்ளார this is a paragraphனு கொடுத்துட்டு கீழே ஒரு பட்டன் மட்டும் கொடுக்குறேன், கிளிக் மீ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ வித்தவுட் ஹெச்டிஎம்எல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கா. இதுவே சிஎஸ்எஸ் வந்து போட்டோம் அப்படின்னா இதுலேயே போடுவோம். H1 டேக்கு இதெல்லாம் என்னென்னா நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். 98DB வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து 48 பிக்சல். எக்ஸ்ட்ரா லைன் சென்டர். பேராகிராஃப் டேக் அப்படிங்கிறது font size 18 pixel. அடுத்து லைன் ஹைட் வந்து 1.6. ஓகேவா? அடுத்து பட்டன் எப்படி இருக்கணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து E74C3C அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கலர் அப்படிங்கிறது டெக்ஸ்ட்டு குறிக்குவீங்க. ஸோ ஒயிட் கலர் டெக்ஸ்டில் பேடிங் அப்படின்னா ஸ்பேஸ். ஸோ 15 பிக்சல் 30 பிக்சல். பார்டர் வந்து எனக்கு எதுவும் வேணாம். பார்டர் ரேடியஸ் வந்து எனக்கு 5 பிக்சல். ஃபாண்டோட சைஸ் ஒரு 16 பிக்சல். இதை அப்படியே சேவ் பண்ணிட்டு போய் பார்த்தோன்னா இதில் கலர்ஃபுல்லாக இருக்கா. வெல்கம் டு மை வெப்சைட், திஸ் இஸ் எ பேராகிராஃப், ஸோ கிளிக் மீ. ஓகே இருக்கா? ஸோ இதுதான் வந்து சிஎஸ்எஸ் இருந்தால் எப்படி இருக்கும், சிஎஸ்எஸ் இல்லை அப்படின்னா நம்மளோட வெப்சைட் வந்து எப்படி இருக்கும் அப்படி. சிஎஸ்எஸ் போட்டோம் அப்படின்னா நம்ம வெப்சைட் வந்து கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக மாடர்னாக இருக்கும்.
ஓகே, இன்னைக்கு சிஎஸ்எஸ்ல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிஎஸ்எஸ்ல எப்படி ஆட் பண்ணலாம், மொத்தம் 3 மெத்தட்ஸ் இருக்கு அதுக்கு. நெக்ஸ்ட் சிஎஸ்எஸோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும், அப்புறம் செலக்டர்ஸ்னா என்ன, டெக்ஸ்ட் எப்படி ஸ்டைல் பண்ணலாம், பேக்ரவுண்ட் எப்படி ஸ்டைல் பண்ணலாம், இன்னும் நிறைய பார்க்க போறோம். தென் லாஸ்ட்டாக நம்ம ரெகுலராக பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சிஎஸ்எஸ் எப்படிலாம் ஆட் பண்ணலாம் ஹெச்டிஎம்எல்ல. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து இன்லைன் சிஎஸ்எஸ். ஸோ இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னா ஹெச்டிஎம்எல் டேக்லேயே டேரெக்டாக ஸ்டைல் ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணுறது தான் இன்லைன் சிஎஸ்எஸ். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இருங்க, இந்த ஸ்டைலை மட்டும் எடுத்துருப்போம். எடுத்துட்டு இப்போ இந்த H1 டேக் இருக்கா, இந்த H1 டேக்குள்ளார ஸ்டைல்னு கொடுத்து இதுக்குள்ளார எல்லாமே கலர், என்ன கலர், ப்ளூ கலர். ஓகேவா? அடுத்து வந்து ஃபாண்டோட சைஸு. ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 36 பிக்சல் கொடுக்கலாம். முடிச்சிட்டோமா? அடுத்து இந்த பேராகிராஃப்க்கு வந்து சேம் ஸ்டைல் கொடுத்துட்டு கலர் வந்து க்ரீன். அதே மாதிரி ஃபாண்ட் சைஸ் வந்து 18 பிக்சல். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பட்டனுக்கு வந்து ஸ்டைல். பட்டனுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர். பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட்டு, கலர் வந்து ஒயிட்டு, பேடிங் வந்து ஒரு 10 பிக்சல். இப்போ சேவ் பண்ணிட்டு போய் பார்த்தோன்னா அதாவது சேம் அதே மாதிரி தான் இருக்கும். என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, நம்மளோட ஹெச்டிஎம்எல் டேக்ல ஒவ்வொரு ஹெச்டிஎம்எல் எலமெண்ட்டுக்குள்ளேயும் நம்ம சிஎஸ்எஸ் வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்து இங்கே இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படிம்பாங்க. இதில் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, குயிக்காக ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக ஒரு எலமெண்ட்டுக்கு மட்டும் இதில் ஸ்டைல் பண்ண முடியும். ஸோ அப்போது நெகட்டிவ் வேஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, கோடை வந்து ரிப்பீட் ஆகும், மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரீடபிளாகவும் இருக்காது, சில சமயம் இஷ்யூஸ்லாம் வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ டெஸ்டிங்க்கு மட்டும் அதை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் மெத்தட் 2 வந்து என்னென்னா, ஹெச்டிஎம்எல் ஃபைலையே ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணுறது. ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஒன்று யூஸ் பண்ணி காமிச்சேன்ல, ஸ்டைலில் ஒன்று போட்டு. ஸோ அதுதான் வந்து செகண்ட் மெத்தட். அது வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க, செல்ஃப் டேக். ஓகேவா? அது எப்படின்னு பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் அப்படியே வந்து கமெண்ட் பண்ணி வச்சிடுறேன். இப்போ பார்க்க போகிறது வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட் பார்த்தது வந்து இன்லைன் சிஎஸ்எஸ். அடுத்து வந்து என்ன பண்ணலாம், நான் இதில் எப்பயும் போல் நான் இதில் கொடுத்த மாதிரி H1ல வந்து வெல்கம் டு மை வெப்சைட்னு கொடுக்குறேன். பேராகிராஃப் டேக்குள்ளார this is styled using internal CSSன்னு போடலாம். அடுத்து ஒரு பட்டன் click me. ஓகேவா? இப்போ ஸ்டைல் எப்படி ஆட் பண்ணலாம்னு பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை, இங்கே இவை ஸ்டைல் கொடுத்துட்டு நம்ம என்னென்ன டேக் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் HTML-ல, இங்கே ஒரு H1 டேக் யூஸ் பண்ணியிருக்கோமா? ஃபர்ஸ்ட் வந்து H1 போட்டு ஒரு கர்லி பிரேசஸ். இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளார அது என்ன கலரில் இருக்க போகுது, கலர் நான் வந்து பிளாக் அண்ட் ப்ளூ கொடுக்குறேன். அப்புறம் அது எங்கே டெக்ஸ்ட் அலைன் ஆகணும், அது எந்த இடத்துல இருக்க போகுதுன்னா சென்டரில் இருக்க போகுது. ஓகேவா? அடுத்து வந்து பேராகிராஃப் டேகுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பேராகிராஃப் டேகோட கலர் வந்து #333 என்ன கலரில் வரும். இப்போ எனக்கு வேறு கலர் வேணும்னா நான் இதை கிளிக் பண்ணி அழைச்சிக்கோமா.
ஃபாண்ட்டோட ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 18 பிக்சல் வச்சுக்கலாம். அடுத்து லைனோட ஹைட்டு 1.6. ஓகே, இன்னும் பட்டன் இருக்குது, பட்டன் மட்டும் இருக்கா? பட்டனில் வந்து பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுக்கலாம்? இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்கும். நான் வந்து நம்பரே போடுறேன். ஸோ #3498 DB ப்ளூ கலர் பட்டனா. நெக்ஸ்ட் வந்து கலர் வந்து ஒயிட்டில் கொடுத்துடலாம். ஸோ அப்போ டெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலர். ப்ளூ வேணாம், ப்ளூ வேறு டார்க் ப்ளூ கலர். அதில் பேடிங் வந்து 15 பிக்சல் டு ஒரு 30 பிக்சல் கொடுத்துடலாம். எனக்கு பார்டர் எதுவுமே வேணாம். பார்டர் வந்து நான் நன்னு கொடுக்குறதுனால பார்டரோட ரேடியஸ் வந்து ஒரு 5 பிக்சல் கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிட்டு நம்மளோட வெப்சைட்டை போய் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ சேம் அதே தான். ஆனால் நம்ம ஸ்டைல் எப்படி பண்ணியிருக்கோம்? தனியாக HTML ஃபைல்லையே ஸ்டைல்னு ஒன்று போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி யூஸ் பண்ணுறது பேர் வந்து என்னதுன்னா இன்டர்னல் CSS. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து இல்லை, அதுக்கு முன்னாடி இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, எல்லா ஸ்டைலும் வந்து ஒரே பிளேஸில் இருக்கும். சிங்கிள் பேஜ் வெப்சைட்க்கு வந்து இது ரொம்ப குட், யூஸ் பண்ணலாம். இதுக்கு எக்ஸ்டர்னல் ஃபைல் வேணும் அப்படின்னு ஒரு அவசியமும் கிடையாது. பட் இதோட பெனிஃபிட் ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் சைடு ஒன்று இருக்கும்ல. மல்டிபிள் பேஜஸ்க்கு வந்து இது யூஸ் பண்ண முடியாது. பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. HTML ஃபைலே வந்து ரொம்ப பெருசாக போகிற மாதிரியே இருக்கும். ஸோ இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் CSS. ஸோ இது வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸு. செப்பரேட்டாக வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொன்னால CSS ஃபைல் ஒன்று போடணும் அப்படின்னு. ஸோ style.css நீங்கள் ஸ்டைலுக்கு பதிலாக எந்த நேம்னு வச்சுக்கிட்டு .cssன்னு வச்சுக்கோங்க. செப்பரேட்டாக CSS ஃபைல் க்ரியேட் பண்ணி அதை வந்து HTML கூட நம்ம லிங்க் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு பார்த்துருவோமா? நான் வந்து அந்த ஸ்டைலிங்கை மட்டும் தூக்கிடுறேன் இங்கேருந்து. தூக்கிட்டு HTML வந்து ஒரு லைன் ஆட் பண்ணும். என்ன அப்படின்னா, ஸோ இங்கே டைட்டிலுக்கு கீழே வந்து எக்ஸ்டர்னலாக CSS யூஸ் பண்ணுறோம்ல, அந்த CSS வந்து நம்ம இங்கே லிங்க் பண்ண போகிறோம். ஸோ லிங்க் எக்ஸ்டர்னல் CSS ஃபைல். ஸோ லிங்க் எக்ஸ்டர்னல் CSS ஃபைல் ஹியர். எப்படி லிங்க் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ லிங்க் பண்ணதுக்கு லிங்க்கு ரீல், அது வந்து ஒரு ஸ்டைல் ஷீட்டுங்கிறதுனால நம்ம இங்கே ஸ்டைல் ஷீட் தான் கொடுக்கணும். ஸோ ஸ்டைல் ஷீட். ஸோ ஹெச்எஃப் நம்ம இங்கே என்ன நேம் போட்டு நம்ம CSSோட ஃபைல் நேம் சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அதான் வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். ஹெச்எஃப்ல அதை தான் கொடுக்கணும். style.css. ஓகே, இதை வந்து இப்போது க்ளோஸ் பண்ணி விட்டுருலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த CSS ஃபைலுக்குள்ள போயிட்டு h1 டேக்கு கலர் என்ன கொடுக்க போகிறோம்? நான் வந்து ஒரு ப்ளூ வயலட் கொடுக்குறேன். டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டரில் வேணும்னு சொல்கிறேன். ஃபாண்ட் சைஸ் வந்து 48 பிக்சல் கொடுக்குறேன். ஓகேவா? அடுத்து வந்து பேராகிராஃப் டேக்கு வந்து கலர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, எனக்கு #555. ஓகே, ஃபாண்ட் சைஸ் வந்து எனக்கு 18 பிக்சல்.
18 பிக்சல்னு கொடுத்துடலாம். லைனோட ஹைட் வந்து 1.8. எனக்கு மார்ஜின்லேருந்து கொஞ்சம் தள்ளி வேணும். ஸோ மார்ஜின்லேருந்து எனக்கு ஒரு 20 பிக்சல். ஓகேவா? அடுத்து பட்டன் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ளூ வச்சுக்கலாம். அதனால் நான் இங்கே கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஒரு ஆரஞ்சு எப்போமா பிளாக் வச்சா நல்லாயிருக்கும் ஆரஞ்சுக்கு. ஸோ பிளாக் வைக்கிறேன். ஃபோன் கலரு. ஸோ கேப் வந்து 15 பிக்சல் டு ஒரு 30 பிக்சல் வச்சுக்கலாம். எனக்கு பார்டர் வேணும். பார்டர் வந்து இதில் இருக்க ஒவ்வொன்றும் என்ன அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் இப்போ வந்து சிஎஸ்எஸ்ஸை வந்து எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணலாம் HTML5 அப்படின்னு தான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். ஓகேவா? அடுத்து வந்து பட்டன் ஹோவர். ஸோ பட்டன் ஹோவர் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் இந்த பட்டன் மேலே வச்சோடனே ஒன்று கலர் சேஞ்ச் ஆகும். கர்சர் வந்து பாயிண்டெல்லாம் மாறும். ஸோ இது வச்ச உடனே எனக்கு வந்து என்ன கலரில் மாறணும்னா பிளாக் கலரில் இருக்கனால அதை இன்னும் தெரியல நான் என்ன பண்ணுறது. ஓகே அது வந்துருக்கும். அப்புறம் வந்து இந்த 2 ஃபைலுமே வந்து சேவ் பண்ணிட்டு நான் நம்மளோட வெப்சைட்டில் போய் பார்க்குறேன். நீ பாருங்க மாறலையே, என்ன பண்ணி வச்சேன். ஓ இன்னும் HTML சேவ் பண்ணல போல. தொட்டா கலர் மாறுதா? இதான் வந்து பட்டன் ஹோவர் நம்ம லாஸ்ட்டாக கொடுத்தோம்ல, அதான் இந்த வேலை தான் பண்ணுது. ஸோ வெல்கம் டு மை வெப்சைட். சென்டரில் இருக்குது. திஸ் இஸ் ஸ்டைல் யூஸிங் இன் ஃபார் எக்ஸ்டர்னல் CSS. அதை இன்னும் சேஞ்ச் பண்ண வேலை போல. CSS ஸோ கிளிக்குமே வந்து ஓவர் பண்ணால் கலரும் சேஞ்ச் ஆகுது. ஓகே எல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ எக்ஸ்டர்னல் CSS யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா மல்டிபிள் பேஜஸ்க்கு வந்து நம்ம ஈஸியாக வந்து கோட் போட முடியும். HTML5 வந்து க்ளீனாக இருக்கும், ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ப்ரௌசருக்கு வந்து கேச்சிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டீம் கொலாபரேஷனும் ஈஸியாக இருக்குங்க. இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க, எக்ஸ்டர்னல் CSS தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து CSSோட சின்டெக்ஸ். ஓகே சின்டெக்ஸ் பார்க்கறதுக்கு CSS ஃபைல் வந்தாச்சா? CSS கோடை எழுத பேசிக்காக சின்டெக்ஸ் புரிஞ்சிருக்கணும். ஓகே இப்போது இது பேர் வந்து செலக்டர். ஓகே நான் HTML எலிமெண்ட் இதுக்குள்ளே ஒவ்வொன்று இருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கு நான் இருங்க. ஃபர்ஸ்ட் வந்து செலக்டர் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி. ஸோ ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இந்த பேக்ரவுண்ட் கலர், பேடிங், பார்டர், ஃபாண்ட் சைஸு, ஃபாண்ட் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டு, இங்கே எல்லாமே வந்து ப்ராப்பர்ட்டி. பக்கத்தில் இருக்கிறது வேல்யூ, அதாவது என்ன வேல்யூ கொடுக்க போகிறோம், அந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன வேல்யூ கொடுக்க போகிறோம். இப்போ கலர்னா என்ன கலர் கொடுக்க போகிறோம், சைஸ்னால் என்ன சைஸ் கொடுக்க போகிறோம், ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்னா ஃபாண்ட் என்ன ஃபேமிலி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே சின்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ H1 வந்து செலக்டட், நம்ம யாருக்கு வந்து ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. கார்லி பிரேசஸ் வந்து டெக்கரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், டெக்கரேஷன் பிளாக் என்னென்ன டெக்கரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லணும். இப்போ வந்து நான் ப்ராப்பர்ட்டி வந்து கலர்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா கலர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ என்ன ஸ்டைல் பண்ணணும் அப்படிங்கிறது, வேல்யூ வந்து எப்படி ஸ்டைல் பண்ணும், ஐ மீன் கலர் வந்து ப்ளூவா பிளாக்கா அந்த மாதிரி. செமிகாலன் மஸ்ட் ஒவ்வொன்றுக்கும், செமிகாலன் தான் ஒவ்வொன்றும் சொல்லணும். இந்த டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த செமிகாலன் வைக்கணும். இதில் வந்து மல்டிபிள் செலக்டர்ஸும் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ நீங்கள் H1 இருக்கா, கம்மா H2 கொடுத்துட்டு இந்த இடத்துல H2 டேக் இங்கே ஒன்றா ஒரே ஒரு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது H2ன்னு கொடுத்துட்டு எல்லோன்னு மட்டும் கொடுக்குறேன்.
கொடுத்துட்டு இப்போ 2 ஃபைலையும் சேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 2 ஃபைலையும் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு போய் பார்த்தோம் அப்படின்னா H1க்கு வந்து என்ன ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கோமோ அதே ப்ராப்பர்ட்டி தான் இப்போ H2க்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணுறது வந்து மல்டிபிள் செலக்டர் மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா செமிகாலன் தான் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செமிகாலன் கொடுக்காம கொடுக்கக்கூடாது. அப்புறம் ப்ராப்பர்ட்டி நேம்ஸ் வந்து கேஸ் சென்சிட்டிவ் இல்லை, பட் லோவர் கேஸ் யூஸ் பண்ணால். நெக்ஸ்ட் வந்து கமாண்ட்ஸ் இன் சிஎஸ்எஸ். கமாண்டை ஆட் பண்ணி கோடை எப்படி ஆர்கனைஸாக வச்சுக்கலாம் அப்படின்னா சிஎஸ்எஸ் ஃபைல் போயிட்டு கண்ட்ரோல் ஹேஷ் கொடுத்தோம் அப்படின்னா இதை வந்து சிஎஸ்எஸோட கமெண்ட்டு கண்ட்ரோல் ஹேஷ் கொடுத்துட்டு எது கொடுத்தாலும் அது வந்து இங்கே வந்து கமெண்ட் ஆகிடும். ஸோ நம்ம இதை ஆர்கனைஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து அப்படியே இது வந்து பட்டனோட தானே. ஸோ பட்டன் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் இல்லை பார்க்குறவங்களுக்குலாம். ஸோ இந்த இடத்துல நான் போட்டு பட்டன் அப்படின்னு போட்டால் பார்க்குறவங்களுக்கு வந்து இது ஃபுல்லாக வந்து பட்டனோட கமெண்ட்ஸ் போகல அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிடும். இங்கே போடணுமா? ஸோ கமெண்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிஎஸ்எஸை வந்து எப்படிலாம் வந்து ஹேண்டில் பண்ணலாம் ப்ரௌசரில் வந்து அப்படின்னா இதில் போயிட்டு சிஎஸ்எஸை டீபக் பண்ணுறதுக்கு டெவலப்மெண்ட் டூல் கிட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒன்று வந்து நம்ம மவுஸில் வந்து ரைட் கிளிக் பண்ணி இங்கே லாஸ்ட்டாக இன்ஸ்பெக்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணியும் போகலாம், இல்லைனா ஸ்ட்ரைட்டாக வந்து F12 நம்ம கீபோர்டில் இருக்கும். ஸோ F12லையும் கிளிக் பண்ணி போய்க்கலாம். ஸோ F12 கிளிக் பண்ணி போயிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சோர்ஸ்னு இருக்கும். ஸோ சோர்ஸ் கிளிக் பண்ணிட்டு இங்கே style.cssன்னு இருக்கா. ஸோ இதை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட style.css நம்மளோட ஃபைல் என்ன வச்சுருக்கோமோ அது ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து இங்கே வந்து காட்டும். ஸோ நமக்கு வேணும் போது இங்கே எடிட் பண்ணி கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது கன்ஃபார்ம் பண்ணிட்டு கூட நம்மளோட ஃபைலில் வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ நான் வந்து இங்கே ஒரே ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி மட்டும் ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி, எனக்கு ஃபாண்ட் ஃபேமிலி என்னவாக இருக்கணும் அப்படின்னா நான் வந்து ஃபேண்டசின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போது ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபாண்ட் ஃபேமிலி கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து நான் ஃபேண்டசி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே கொடுத்தோடனே இங்கே வந்து மாறுது பார்த்தீங்களா. இதே வந்து நான் பேராகிராஃப்க்கு வந்து கொடுக்குறேன். சேம் ஃபாண்ட் ஃபேமிலின்னு கொடுக்குறேன். ஃபாண்ட் ஃபேமிலி கொடுத்துட்டு ஃபாண்ட் ஃபேமிலி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ கர்சிவாக இருக்கும் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் இது வந்து எப்படி மாறி இருக்குது அப்படின்னு. ஸோ நமக்கு ஓகே நல்லா இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இதை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு கூட நம்மளோட ஃபைலில் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நான் நம்மளோட இங்கே வந்து பேராகிராஃப் டேக் தானே கொடுத்துருக்கேன். ஸோ பேராகிராஃப் டேக்கில் கொடுத்து சேவ் பண்ணிட்டு நான் டேப் போய் பார்த்தேன் அப்படின்னா இங்கே வந்து அது பெர்மனெண்ட்டாக வந்து மாறி இருக்கும். பெர்மனெண்ட்டாக வந்து மாறியாச்சா. ஸோ இதை வந்து லைவாக எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லா ஸ்டைல்ஸை வந்து நம்ம அப்போயே அப்டேட்டில் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ ஒரிஜினல் ஃபைலில் போட்டு கூட இங்கே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணது எப்படி பண்ணலாம்னா ஸோ நம்ம ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி லைக் கூகுள் அந்த மாதிரி வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி லாஸ்ட்டாக இன்ஸ்பெக்ட் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இப்போ வந்து இதை கிளிக் பண்ணிட்டு ஒவ்வொன்றும் ஹவர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டைல்ஸ் கலர் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபாண்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், அப்புறமேட்டு இல்லை ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் வரீங்க இப்போ கலர் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபாண்ட் என்ன யூஸ் பண்ணிக்கிறோம், மார்ஜின் கொடுத்துருக்கோமா இல்லையா, இது எல்லாமே வந்து இந்த டெவலப்மெண்ட் டூல் வச்சு நம்ம எல்லாமே பார்த்துக்க முடியும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக HTML அண்ட் தென் CSS வச்சு ஒரு வெப்சைட் மட்டும் க்ரியேட் பண்ணலாம். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகே, இது பேர் தான் வந்து செலக்டராக இது பேர் தான் வந்து செலக்டர் ப்ராப்பர்ட்டி, இப்படி தான் வந்து சிஸ் வந்து லிங்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ நான் வந்து HTML ஃபைலுக்கு போயிட்டு எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் எக்ஸ்க்ளமேட்டிவாக கொடுத்தனா வந்துடும். டைட்டில் வந்து டாக்குமெண்ட்டே வந்துருப்போது. இப்போ நான் வந்து CSS வந்து லிங்க் பண்ண போகிறேன். CSS லிங்க் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க்கு
REL கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஸ்டைல் ஷீட் தான் கொடுக்குறோம். ஸோ ஸ்டைல் ஷீட் அப்புறம் ஹெச்ரஃப் கொடுப்போமா. ஸோ ஹெச்ரஃப் கொடுத்தோம் அப்படின்னா என்ன நம்ம வந்து இங்கே ஸ்டைல் ஷீட்க்கு என்ன நேம் கொடுத்து ஃபைலில் சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அதை வந்து நம்ம ஹெச்ரஃபில் கொடுக்குறோம். ஸோ நாங்கள் வந்து style.cs கொடுத்துருக்கேன். ஸோ அதை கொடுத்து இங்கே சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ பாடிக்குள்ளார வந்து ஃபஸ்ட் H1 டேக் யூஸ் பண்ணுறேன். H1 டேக்குள்ளார வெல்கம் டு சிஎஸ்எஸ் ஸ்டைலின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பேராகிராஃப் டேக் உள்ளார இங்கே வந்து நான் கிளாஸ் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கிளாஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் போகும்போது சொல்கிறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் நான் சொல்கிறத நீங்கள் அப்படி கூடவே டைப் பண்ணிட்டு வாங்க. ஸோ அதுக்குள்ளார வந்து சிஎஸ்எஸ் மேக்ஸ் வெப்சைட்ஸ் பியூட்டிஃபுல். டுடே we are learning how to transform. ஸோ plain HTML வந்து நம்ம எப்படி மாற்றலாம் கற்றுக்க போகிறோம். ஸோ அதான் இங்கே டைப் பண்ணிருக்கேன். into visually appealing web page. ஓகேவா. அடுத்து இன்னொரு பேராகிராஃப் டேக் கொடுத்துடலாமா. இன்னொரு பேராகிராஃப் டேக் உள்ளார வந்து this is another with default styling. ஸோ நம்ம அதுக்கு வந்து ஸ்டைலிங் கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஸ்டைலிங் கொடுக்க போகிறது இல்லை. ஸோ அதனால் வந்து டிஃபால்ட்டாக இருக்க போகிறது. அடுத்து வந்து பட்டன் டேகு. ஸோ இந்த பட்டனுக்கு வந்து நம்ம ஐடின்னு ஒன்று யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஐடியில் வந்து ப்ரைமரி பட்டன், ஸோ பிடின்னு ஷார்ட்டாக சொல்லலாம். ஸோ ப்ரைமரி பட்டன் கொடுத்துட்டு இதில் வந்து கெட் ஸ்டார்டட்னு கொடுக்குறேன். கெட் ஸ்டார்டட் கொடுத்துடலாம். ஸோ இது வந்து ஒரு டிஃபால்ட் பட்டனாக இருக்க போகுது. ஸோ நம்ம எப்படி டிஃபால்ட் பேராகிராஃப் ஒன்று கொடுத்தோமோ அதே மாதிரி. ஸோ இங்கே வந்து நான் லேர்ன் மோர் அப்படிங்கிற மட்டும் கொடுத்துட்டு HTML ஃபைலாக நான் முடிச்சிடுறேங்க. நெக்ஸ்ட்டு சிஎஸ்எஸ் போகிறேன். ஸோ சிஎஸ்எஸ்ல வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து போடுவோம். ஸோ டிஃபால்ட்டாக ஒன்று இருக்கும் அப்படின்னா அது வந்து ஸ்டார் கர்லி பிரேசஸில் கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்டார்டிங் வந்து மார்ஜின் வந்து எனக்கு 0ல் வேணும். ஓகே, எனக்கு பேடிங்கும் நான் சொல்கிற வரைக்கும் எனக்கு 0ல் தான் இருக்கணும். பாக்ஸ் சைஸிங்கும் வந்து எனக்கு பார்டர் பாக்ஸ் இருந்தால் ஓகேவா. இப்போ வந்து நான் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாடி வந்து ஸ்டைல் பண்ண போகிறோம். ஸோ பாடி ஸ்டைலிங் உள்ள இருக்க நம்ம டேக் கொடுத்துருக்கோம்ல அது. ஃபர்ஸ்ட் வந்து பாடி எப்படி இருக்கணும் அப்படின்னா பாடி ஃபுல்லாகவே ஒரே ஃபாண்ட் ஃபேமிலி யூஸ் பண்ண போகுது. ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி வந்து பார்த்தோம்னா ஏரல் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஏரலும் இந்த டேக் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதோட ஹைட் என்னவாக இருக்க போகுது அப்படின்னா லைனோட ஹைட் வந்து நான் ஒரு 1.6 கொடுத்துருக்கேன். ஸோ பேடிங் ஃபுல்லாகவே வந்து நான் ஒரு 20 பிக்சல் வச்சுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்டு வந்து பேக்ரவுண்ட் கலர் என்ன வைக்கலாம்னா என்ன வைக்கலாம். இப்போதைக்கு நான் இதில் கொடுக்குறேன் F4 ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கட்டும். ஒயிட் கலர் இருக்கட்டும். பாடிக்குலாம் ஒயிட்டாக இருக்க போகுது. இப்போ அடுத்து கொடுக்க போகிறது வந்து H1க்கு வந்து நான் ஸ்டைலிங் பண்ணலாம். ஓகே, H1ஓட கலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ H1ஓட கலர் வந்து எப்படி இருக்குன்னா H2C3E50 ஒரு வயலட் கலரில் டெக்ஸ்ட்டை வந்து நான் சென்டர் லைன் பண்ணுறேன். ஸோ ஃபாண்ட் சைஸும் வந்து 42 பிக்சல் கொடுப்போம். ஸோ மார்ஜின் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸோ மார்ஜின் பாட்டம் வந்து 30 பிக்சல். ஸோ பாட்டம் வந்து மேலே ஒரு 30 பிக்சல் மேலே இருக்கணும். ஸோ டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து அப்பர் கேஸ். ஓகே, அப்பர் கேஸ் கொடுக்குறேன். அப்பர் கேஸ் கேப்ஸ் லெட்டர். ஸோ லெட்டருக்கு எவ்வளோ ஸ்பேசிங் இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு லெட்டருக்கு எவ்வளோ ஸ்பேசிங் இருக்கணும் அப்படின்னா ஒரு 2 பிக்சல் இருக்கட்டும். அடுத்து வந்து இப்போ பேராகிராஃப்ஸ் பி டேக் வந்து ஸ்டைல் பண்ண போகிறோம். ஸோ பேராகிராஃப் ஸ்டைலிங். ஸோ பேராகிராஃப்ஸ் டேகை பொறுத்த வரைக்கும் கலர் வந்து பிளாக்லேயே இருக்கட்டும். ஸோ பிளாக் கொடுத்துடலாம். ஸோ ஃபாண்டோட சைஸ் வந்து ஒரு 18 பிக்சல் கொடுப்போம். இதுவும் மார்ஜின் பாட்டம்ல இருந்து ஒரு 20 பிக்சல் மேலே இருக்கட்டும். இதுக்கு வந்து லைன் ஹைட் வந்து எவ்வளோ கொடுக்கலாம்னா ஒரு 1.8 கொடுக்கலாம். ஓகேவா. இப்போது ஒரு பேராகிராஃப்க்கு ஸ்பெஷல் இன்ட்ரோ கொடுக்குறோம். ஸோ
ஸோ அதான் வந்து நம்ம அங்கே வந்து இன்ட்ரோன்னு போட்டு வச்சுருப்போம்ல கிளாஸ்குள்ளார. ஸோ அதை எப்படி இங்கே ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா டாட் இன்ட்ரோ அப்படின்னு இங்கே போட்டு ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து எப்பயும் மொத்தத்தில் எப்பயும் போல தான் இருக்க போகுது. ஸோ இதுக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் என்னவா இருக்க போகுதுன்னா ஒரு 20 பிக்சல் இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து கலர் வந்து #2980B9 ஹேஷ் போடல, ஸோ ஹேஷ் ப்ளூ கலர். நெக்ஸ்ட் வந்து ஃபாண்டோட வெயிட். ஸோ ஃபாண்டோட வெயிட் எப்படி இருக்குதுன்னா எனக்கு போல்டாக வேணும், ஸோ போல்டு கொடுக்குறேன். பேக்ரவுண்டு கலர் வந்து ஸோ வழக்கம் போல் #CF0F1 ஒயிட் ஷேடில் இருக்க போகுது. தென் பேடிங் வந்து ஒரு 20 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ பார்டர் வந்து எனக்கு லெஃப்ட் சைடு வேணும். ஸோ பார்டர் லெஃப்ட் கொடுத்துட்டு 5 பிக்சல் வேணும். இந்த 5 பிக்சல் வெயிட். ஸோ 5 பிக்சல் வேணும். அந்த 5 பிக்சல் எப்படி இருக்குன்னா எனக்கு சாலிட் கலரில், அதுவும் என்ன கலர் அப்படின்னா H3498DB ப்ளூ கலர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பட்டன் ஸ்டைல் பண்ணலாம். இங்கே வந்து பட்டன் ஸ்டைலிங் கொடுத்துட்டு பட்டன் எப்படி ஸ்டைல் பண்ண போகிறோம். ஸோ பட்டன் கொடுத்துட்டு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பட்டனோட பேக்ரவுண்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா #95A5A6. ஸோ இதெல்லாம் எப்படி கொடுக்கலாம் கலர்ஸ்லாம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து இங்கே சூஸ் பண்ணிட்டு லைக் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதை சூஸ் பண்ணிட்டு நம்ம இங்கே அட்ஜஸ்ட் கூட பண்ணிக்கலாம் நமக்கு வேணுங்கிற கலரை. நெக்ஸ்ட் வந்து கலர் வந்து என்னவா இருக்க போகுதுன்னா டெக்ஸ்ட் வந்து ஒயிட்டாக இருக்க போகுது. தென் பேடிங் வந்து 12 பிக்சல் டு ஒரு 30 பிக்சல். எனக்கு பார்டர் வேணாம், ஸோ பார்டர் நன். ஸோ பார்டரோட ரேடியஸும் வந்து ஒரு 5 பிக்சல் இருந்தால் போதும். நெக்ஸ்ட் ஃபாண்டோட சைஸ் வந்து ஒரு 16 பிக்சல் இருக்கும். இப்போ எனக்கு கர்சர் வந்து பாயிண்டராக மாறணும். ஸோ இப்போ கர்சர் வந்து இப்போ இந்த மாதிரி இருக்கா, ரைட் அம்புக்குறி மாதிரி இருக்கும்ல, ரைட் இந்த அம்புக்குறி மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த அம்புக்குறியாக இருக்கிறது வந்து இதை வந்து கர்சர் பாயிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். கர்சர் வந்து பாயிண்டராக மாறி தரணும். ஸோ கர்சர் வந்து இங்கே நமக்கு பாயிண்டராக மாறப்போகுது இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணும்போது. ஸோ மார்ஜின் ரைட் சைடு வந்து எனக்கு கொஞ்சம் கேப் வேணும். ஸோ மார்ஜின் ரைட் வந்து நான் 10 பிக்சல் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டைலிங் பட்டனுக்கு நாம் அங்கே வந்து கிளாஸ் ஆர் ஐடி சம்திங் கொடுத்து ஒன்று போட்டிருப்போம். வெயிட் பண்ண பார்த்துட்டே இருந்தார். ஐடி கொடுத்துருக்கோம்ல, ஸோ அந்த ஐடியை வந்து இங்கே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹேஷ் போட்டு ப்ரைமரி பட்டன்னு கொடுத்துருக்கோங்க நேம். ஸோ ப்ரைமரி பட்டன்னு கொடுத்துட்டு அந்த ப்ரைமரி பட்டன் கலர் என்னவா இருக்க போகுதுன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து #3498DB. ஓகே, ப்ளூ. ஸோ இப்போ பட்டன் வந்து ஓவர் பண்ணால் பட்டன் ஓவர் பண்ணோம் அப்படின்னா தட்சித்தி அப்படிங்கிறத சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸோ 0.8. ஸோ எல்லாத்தையும் சேவ் பண்ணிடுவோம். சேவ் வால் கொடுத்துட்டு நம்மளோட பேஜை ஃபஸ்ட்டு போய் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். எல்லாமே சென்டர் அலைன் ஆகிருக்கு, இங்கே கேப் வந்துருக்கு. ஸோ பட்டன் வந்து ஹோவர் ஆனால் ரெண்டுக்குமே வந்து மாறுது. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக இருக்க ஸ்டைலிங்க்கும் நம்ம ஸ்டைலிங் கொடுத்ததுக்கப்புறம் இருக்கிற பேஜும் ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்களேன். இது ஃபுல்லாக நம்ம ஸ்டைலிங் ஸோ இந்த ரெண்டுமே வந்து நம்ம சிஎஸ்எஸ்ல வந்து ஸ்டைல் பண்ணியிருக்கோம். இந்த திஸ் இஸ் அண்ட் அனதர் டிஃபால்ட் ஸ்டைலிங் இருக்குல்ல. ஸோ இதுக்கு வந்து நம்ம வேறு HTML மட்டும் கொடுக்கும், நம்ம இதுக்கு எந்த ஒரு ஸ்டைலிங்குமே கொடுக்கல. ஸோ ரெண்டுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதை கோட் பண்ணிட்டு நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி இது வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்களேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அங்கே ஐடி வேறு என்ன கிளாஸு அப்படிலாம் கொடுத்து சில விஷயம் பண்ணியிருக்கோம்ல அந்த சிஎஸ்எஸ் ஃபைலில் HTML ஃபைலெல்லாம். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ HTML டேக் யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே செலக்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இங்கே பட்டன்னு கொடுத்துருக்கோம். அந்த பட்டனுக்கு பாருங்களேன் பேக்ரவுண்ட் ஒரே தான், ஒரே ஒப்பாசிட்டி ஒரே தான். ஸோ பட்டனுக்கு கொடுக்கும் போதே பட் ஏன் ஓவர் பண்ணப்போ கலர் சேஞ்ச் ஆகலை. ஓகே, ஓவரிங்கிற கலர் கொடுக்கல போல. ஸோ
ஸோ செலக்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம HTML எலமெண்ட் எந்த எலமெண்ட் வந்து செலக்ட் பண்ணி சிஎஸ்எஸ்ல வந்து ஸ்டைல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இங்கே செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பட்டன்ஸு, இந்த பட்டன்ஸ், இந்த ப்ரீ டேகு எல்லாமே இங்கே வந்து ஒரு செலக்டர் தான். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் செலக்டர் அப்படின்னா இங்கே பாருங்களேன், இங்கே வந்து கிளாஸ் போட்டு இன்ட்ரோ அப்படின்னு கொடுத்துருக்கோமோ. ஸோ இந்த கிளாஸ் ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக் எலமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்டைல் பண்ண போகிறோம். இதை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் லைக் இங்கே வந்து நம்ம டாட் வச்சு ஆக்சஸ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா இந்த இன்ட்ரோக்கு வந்து. ஸோ அதான் வந்து இங்கே வந்து கிளாஸ் நேம் நான் வந்து மேலே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இது வந்து கிளாஸ் நேமை வந்து யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறது. இதை யூஸ் பண்ணுவோன்னா டாட்டை யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறது. ஸோ கிளாஸை வந்து நம்ம டாட்டை யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஐடி செலக்டர். ஸோ இப்போ ஐடி செலக்டர் அப்படிங்கிறதுனா ஸோ ஐடி ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக் எலமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இங்கே வந்து பட்டனுக்கு வந்து ஐடி பிரைமரி பட்டன் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா ஸோ இதை எப்படி வந்து நான் ஸ்டைல் ஷீட்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஹேஷ் போட்டு அந்த ஐடியோட நேம் என்ன பிரைமரி -BTN போட்டிருக்கேன்னா ஸோ அதை வந்து இங்கே ஆக்சஸ் பண்ணுறது வந்து ஹேஷ். ஓகேவா. ஸோ இதோட நேம் என்ன ஐடி ஆட்ரிபியூட், ஐடி செலக்டர்னு கூட சொல்லலாம். ஐடி செலக்டர் இப்போ எதை எப்படி யூஸ் பண்ணோம். ஸோ யூஸிங் ஹேஷ். ஓகே. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரூல் ஐடிக்கு என்ன அப்படின்னா ஒரு பேஜுக்கு ஒரு ஐடி தான் யூஸ் பண்ணணும். ஐடி நேம் ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் சிஎஸ்எஸ்ல வந்து வேற ஒரு ஐடி நேம் வச்சு போட்டோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் இங்கே ஐடி BT இங்கே வந்து நான் BTN கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். BTN கொடுத்துட்டு இங்கே இங்கேயே மாற்றிட்டு நான் 2 ஃபைலையும் சேவ் பண்ணிட்டு போய் பார்த்தேன் அப்படின்னா சேவ் ஆகலையா. BTN இருக்கா. வெயிட் நான் ஸ்டார்டிங்கே இங்கே நேமே தப்பாக கொடுத்துருக்கேன் போல். ஸோ இங்கே வந்து BTN நான் BN கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ BTN இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம பட்டனோடது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நாங்கள் வந்து BTN பதிலாக இங்கே ஒரு எஸ்ஸை மட்டும் ஒன்று ஆட் பண்ணிட்டு ஸோ சேவ் பண்ணிட்டு போய் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் பட்டனுக்கு தெரியுதா. ஸோ நம்ம வந்து ஐடி நேம் வந்து மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒர்க் ஆகாது. ஸ்டார்டிங்கே நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிக்க அது எனக்கே தெரியல, இப்போ தான் கண்டுபிடிச்சேன். ஸோ ஸ்பெல்லிங் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு இப்போ தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு எண்ணெய் போடல, டீ போடலங்கிறனால எனக்கு வந்து அவுட்புட்டே வரல. ஸோ இப்போ கொடுத்துட்டு போய் பார்த்தோம், கரெக்ட் ஸ்பெல்லிங் கொடுத்துட்டு பார்த்தோன்னா ப்ளூ கலர் வந்துருச்சு. ஓவர் பண்ணாலும் கலர் மாறுது. ஸோ கிளாஸ் யூஸ் பண்ணும்போது டாட் யூஸ் பண்ணும். இது வந்து ஒரு சைடில் வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மல்டிபிள் எலமெண்ட்டுக்கு வந்து இதை ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். மோஸ்ட் காமனாக இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. சிஎஸ்எஸ்க்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஐடி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் யூனிக்யூவாக ஐடி கொடுக்கணும். இது மோஸ்ட்லி ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ரேராக வந்து சிஎஸ்எஸ் ஃபைலுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொஃபஷ்னலாக சொல்லணுன்னா கிளாஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ யூனிவர்சல் செலக்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ யூனிவர்சல் செலக்டர் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. நம்ம ஸ்டார்டிங் எனக்கு கொடுத்துருக்கோம்ல, ஸ்டார் கொடுத்து ஒரு வேர்ல்டு அப்படி மார்ஜின் 0 பேடிங் 0 அப்படின்னு. ஸோ இதை தான் இங்கே வந்து யூனிவர்சல் செலக்டர்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து எல்லா எலமெண்ட்டையும் செலக்ட் பண்ணும். ஓகே. ஸ்டார் அப்படிங்கிறது எல்லா எலமெண்ட்டையும் செலக்ட் பண்ணி அந்த ஒரு பேஜுக்குமே அந்த ஸ்டைலில் வந்து கொடுத்துரும். யூஸ்வலாக பேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது ரீசெட்காக அதை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து குரூப்பிங் பண்ணலாம். எப்படி குரூப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ இங்கே H1 கொடுத்துருக்கோமா. சேம் இப்போ நான் இங்கே H2 போட்டு ஹலோ ஹாய் அப்படின்னு போடுறேன் அப்படின்னா சேவ் பண்ணிட்டு டிஃபால்ட்டாக போய் பார்த்தோன்னா இந்த இடத்துல இதுவே நான் வந்து இதுக்கு H1 டேக் பக்கத்துலேயே ஒரே ஒரு கம்மா போட்டு H2க்கும் கொடுத்து இது இங்கே சேவ் பண்ணிட்டு நான் போய் பார்த்தேன் அப்படின்னா நம்ம H1க்கு வந்து என்ன ஸ்டைலிங் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே வந்து H2க்கு வந்துடும். இதுதான் வந்து குரூப் ஸ்டைலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. குரூப்பிங் செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம தனித்தனியாக H1க்கு தனியாக H2க்கு தனியாக போடாமல் H1க்கு என்ன ஸ்டைல் கொடுத்துருக்கோமோ அதே தான் நமக்கு H2க்கும் வேணும். அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி இதை வந்து குரூப் பண்ணலாம் செலக்டர்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் வந்து டீசன்ட் செலக்டர்ஸ்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து சைல்டு செலக்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ டீசன்ட் செலக்டர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பேரண்ட் எலிமெண்ட்குள்ளே இருக்க சைல்டு எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் இதெல்லாம் இருக்கட்டும். ஸோ இந்த பட்டனுக்கு கீழே நான் ஒன்று போடுறேன், டிவ் அப்படின்னு ஒன்று போடுறேன். ஸோ டிவ் அப்படின்னு ஒன்று போட்டு இந்த டிவ்வுக்குள்ளார ஒரு பேராகிராஃப் டேக் கொடுக்குறேன். இந்த பேராகிராஃப் டேக்ல திஸ் இஸ் எ
ப்ளூன்னு போடலாம். ப்ளூ அப்படின்னு போட்டு இது எதுக்குள்ளே இருக்கு, டிவ்வுக்கு இன்சைடில் இருக்கா. ஸோ இன்சைட் டிவ் அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன். ஓகேவா. அடுத்தது இந்த பேராகிராஃப்க்கு அப்புறம் ஸோ டிவ்வுக்குள்ளாரையே ஒரு செலெக்ஷன் அப்படின்னு செக்ஷன் ஒன்று கொடுக்குறேன். செக்ஷனுக்குள்ளார ஒரு பேராகிராஃப் டேக் கொடுக்குறேன். ஸோ எதுக்குள்ளார திஸ் இஸ் ஆல்சோ ப்ளூ. ஓகேவா. பட் இது எப்படி இருக்குன்னா நெஸ்டடாக இருக்குது, டிவ்வுக்குள்ளார செக்ஷனுக்குள்ளார இருக்குது. ஸோ நெஸ்டட் இன்சைட் டிவ். ஆமாவா. பேராகிராஃப் டேக் க்ளோஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக ஒரு டிவ்வுக்கு வெளியே ஒரு பேராகிராஃப் கொடுப்போமா. ஸோ ஒரு பேராகிராஃப்க்கு வந்து திஸ் பேராகிராஃப் இஸ் நாட் ப்ளூ, ஏன்னா அவுட் சைட் டிவ்வில் இருக்க போகுது. ஸோ அவுட் சைட் டிவ்வில் இருக்க போகுது. இதை எப்படி ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னா டிவ்வுக்குள்ளே இருக்க பேராகிராஃப்க்கு கலர் என்னவா இருக்கணும் அப்படின்னா ப்ளூவாக இருக்கணும். பிளாக்கில் ப்ளூவாக இருக்கணும். ஓகேவா. இதை ரெண்டையும் சேவ் பண்ணிட்டு போய் பார்த்தோன்னா வெயிட். ஸோ திஸ் இஸ் ப்ளூ, ஸோ திஸ் ஆல்சோ ப்ளூ, பட் திஸ் இஸ் நாட் ப்ளூ. ஏன் அப்படின்னா இது டிவ்வுக்குள்ளே இருக்கு, இதுவும் டிவ்வுக்குள்ளே இருக்கு, இது டிவ்வுக்கு வெளியே இருக்கு. ஸோ டீசன்ட் செலக்டர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டீசன்ட் செலக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு செக்ஷனுக்குள்ளார இருக்க செக்ஷனை வந்து கலர் கொடுக்கறது. ஸோ இந்த டிவ்வுக்குள்ளார இது என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ டிவ்வுக்கு வெளியே என்ன இருக்கோ அது வந்து ப்ளூவில் இருக்கு. இது வந்து டீசன்ட் செலக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சைல்டு செலக்டர் என்ன, டேரக்டாக சைல்டை மட்டும் செலக்ட் பண்ணும், கிராண்ட் சைல்டு கிடையாது. இது எப்படின்னா சேம். இப்போ நான் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த டிவ்வுக்குள்ள இருக்க பேராகிராஃப் வந்து ப்ளூன்னு இருக்கா. ஸோ இதை நான் வந்து இப்போ இல்லை இது இப்படியே இருக்கட்டும், நம்ம புதுசாகவே போடலாம், அப்போ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும். ஸோ இங்கே டிவ் கொடுத்துட்டு பேரா கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து ரெட்டு. ஸோ இது வந்து டேரக்ட் சைல்டு. ஓகேவா. ஸோ டிவ்வுக்கு அப்புறமே இருக்க ஒரு டேரக்ட் சைல்டு. நெக்ஸ்ட் வந்து இந்த டிவ்வுக்குள்ளார பேராகிராஃப் கீழே வந்து வழக்கம் போல் செக்ஷன் ஒன்று கொடுக்குறோம். செக்ஷன் ஒன்று கொடுத்துட்டு இந்த செக்ஷனுக்குள்ளார ஒரு பேராகிராஃப் கொடுக்குறோம். இது வந்து நாட் ரெட் பிகாஸ் ஏன் இது வந்து ஒரு கிராண்ட் சைல்டு. ஸோ இது வந்து ஒரு கிராண்ட் சைல்டு, இது வந்து சைல்டுக்கு அப்புறம் இருக்கிறது வந்து ஒரு கிராண்ட் சைல்டு. ஸோ இது வந்து நாட் டைரக்டாக இல்லை, டைரக்டாக இல்லை. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து செக்ஷனுக்கு அப்புறம் ஒரு பேராகிராஃப் டேக் கொடுக்குறோம். ஓகேவா. இது வந்து ரெட்டாக தான் இருக்க போகுது, ஏன்னா இது வந்து டேரக்ட், இது வந்து ஒரு டேரக்ட் சைல்டு. ஓகேவா. ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிட்டு இப்போ சிஎஸ்எஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ இந்த பேராகிராஃப் இருக்குல்ல, ஸோ இந்த பேராகிராஃபில் வந்து இன்னொரு டிவ்வை போட்டு ஸோ டிவ் எப்படி இருக்குன்னா சிம்பிள் ஒன்று போட்டு பி டேக் தான் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பி டேக்குள்ளார ஸோ கலர் வந்து எனக்கு ரெட்டு வேணும். ஸோ ரெட்டு. இப்போது இதையும் சேவ் பண்ணிட்டு போய் பார்த்தோம் அப்படின்னா பாருங்களேன், மேலே இருக்க சேர்ந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அதுவும் வந்து இன்சைடில் தானே, டிவ்வுக்குள்ளார தானே இருக்குது, ஃபுல்லாகவே ஆக்சஸ் ஆகிடுச்சு போல். ஸோ டிவ் ரெட் கலர். இதுங்க வந்து இதை வந்து சைல்டு செலக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டேரெக்டாக வந்து சைல்டை மட்டும் வந்து அட்டாக் பண்ணும், கிராண்ட் சைல்டை வந்து அப்படியே விட்டுரும். ஸோ ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சூடோ கிளாஸஸ், எலமெண்ட்டோட ஸ்டேட்டை பேஸ் பண்ணி ஸ்டைல் பண்ணுறது. இப்போ வந்து பட்டன் ஓவர் ஆகிறது, ஸோ அது எல்லாமே வந்து இந்த சூடோ பேஸில் தான் வரும். கிளிக் பண்ணும்போது என்ன ஆகணும், கர்சர் பாயிண்டராக மாறணுமா, அப்புறம் பட்டன் வந்து சின்னதாக கொஞ்சம் பெருசாக மாறணுமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த சூடோ கோடில் தான் வரும். ஸோ இதை பற்றி ஃபுல்லாகவே வந்து நம்ம கோட் போட சொன்னால் தான் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ஸ்டைலிங் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து டெக்ஸ்ட் ஸ்டைலிங்கு. அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து கலர் ப்ராப்பர்ட்டி, ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டி, வெயிட்டு, ஸோ அந்த மாதிரி ஃபாண்ட்டோட கேட்டகிரி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். டெக்ஸ்டோட கலரை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி
நான் வந்து ஹெச்டிஎம்எல்ல வந்து ஒன்று கொடுக்குறேன். ஸோ டிவுக்கு வெளியவே கொடுக்குறேன், அப்போ தான் டிஃப்ரென்ஸ் புரியும். H1 டேக்கில் வந்து கொஞ்சம் பெருசாக சொல்லுவோமே, தாரான்னு கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம ப்ரௌசரில் போய் பார்க்கும்போது ஐஎம் தாரான்னு மட்டும்தான் இருக்கும். ஓகே, புரிஞ்சிருச்சு. இங்கே ஏன் கலர் வருது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து H1க்கும் H2க்கும் வந்து சிஎஸ்எஸ்ல வந்து ஸ்டைலிங் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால இங்கே வருது. அதனால் இங்கே HTML வந்து H3ன்னு மாற்றிடுறேன். ஸோ அப்போ தான் அந்த ஸ்டைலிங்ஸ் வந்து அதை அட்ராக்ட் பண்ணாமல் இருக்கும். நம்ம வந்து இதை தனியாக ஸ்டைலிங் போட்டுக்கலாம். ஸோ ஐஎம் தாரான்னு வந்து இங்கே வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா காமனாக நம்ம குரூப்பிங் பண்ணி ஸ்டைல் பண்ணியிருக்கோம்ல சிஎஸ்எஸ்ல, அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டைலிங் வந்துச்சு, இப்போ ஸ்டைலிங் வரல. இதுக்கு வந்து ஸ்டைல் பண்ணுவோம். ஸோ எப்படி ஸ்டைல் பண்ணலான்னா அது வந்து H3 டேகா. ஸோ H3யை கொடுத்துட்டு ஸோ கலர் வந்து எனக்கு என்ன கலர் கொடுக்கலாம், என்னால் டார்க் கலராக போய் பார்த்தோம் அப்படின்னா நான் வயலட் கொடுக்குறேன். ஸோ வயலட் சேவ் பண்ண எனக்கு ஐஎம் தாரா அப்படிங்கிறது வயலட்டில் இருக்குது. ஆமாவா? ஸோ வயலட்டில் இருக்குது. இன்னும் இதை எப்படி வயலட் அப்படிங்கிறதே அப்படின்னா வயலட்டை விட ரெட்டு இன்னும் நல்லா டார்க்காக தெரியும், கண் தெரியல. ஸோ ரெட்டு கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து கலரை மாற்றிடலாம். ஒரு பிங்க் ஷேடில் மாற்றிட்டு இதை வேணால் ரெட்டில் வச்சுக்கலாம். இதை வந்து வேறு எப்படி மாற்றலாம் அப்படின்னா ஸோ இன்னும் 2-3 டேக் ஆட் பண்ணிட்டு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேராகிராஃப் டேக் கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து PARA பேராகிராஃபா. ஸோ இதை சேவ் பண்ணுவோம். இந்த பேராகிராஃப் டேகை வந்து ஆல்ரெடி ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து அப்போ கமெண்ட் பண்ணிட வேண்டியது தான். இப்போ இந்த பேராகிராஃப் டேகை வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணி வைக்கிறேன். இப்போ அந்த ஸ்டைலிங் எதுவுமே அங்கே வந்து வராது, நம்ம இங்கே கொடுக்குற ஸ்டைலிங் தான் வரும். ஸோ பேராகிராஃப் டேகில் வந்து சேம் ரெட்டையே வந்து கலர்னு கொடுத்து எப்படி ஆக்சஸ் பண்ணலான்னா இப்போ மேலே ஃபஸ்ட்லாம் போட்டுக்கல #3498DP. இது வந்து ஒரு ப்ளூ கலரில் இருக்கா. ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிட்டு அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் பேராகிராஃப் அப்படிங்கிறது ஒரு ப்ளூ கலரில் இருக்குது. ஆமாவா? இப்போ அடுத்து வந்து இது என்ன மெத்தட்னு சொல்லுவாங்க அப்படின்னா இதை வந்து எக்ஸ்கோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்கோட்ஸ் மேலே அது வந்து கலர் நேம். நார்மலாக நம்ம நேம் சொல்கிறதுனால கலர் நேம் சொல்லலாம், எக்ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னும் வேறு எப்படி சொல்லணும்னா RGBன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதை மாற்றி இப்போ RGBன்னு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ RGB அப்படிங்கிறது RGBன்னு எழுதி ஸோ ப்ராக்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ 2317660 இது அதெல்லாம் ஒரு ரேஞ்சில் சொல்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ அதை சேவ் பண்ணிட்டு போய் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து வேறு கலர் ரெட் கலரில் மாறி இருக்கா அந்த பேராகிராஃப் அப்படிங்கிறதே. வேறு எந்த மெத்தடில் சொல்லலாம்னா RGBA அப்படின்னு சொல்லலாம். எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா RGBAவா. ஸோ RGBA அப்படிங்கிறது RGBA போட்டு 0,0,0,7 ஸோ பிளாக் கலர் டெக்ஸ்ட்டாக மாறிச்சு. ஸோ இதை சேவ் பண்ணிட்டு போய் பார்த்தோன்னா இந்த பேராகிராஃப் அப்படிங்கிறது பிளாக் கலரில் இருக்கா. இது மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து நம்ம டெக்ஸ்ட்டை வந்து கலர் பண்ணலாம். அடுத்து வந்து ஃபாண்ட் ஃபேமிலி. ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி வந்து எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னா நான் இதிலே கொடுக்குறேன், H3K ஃபாண்ட் ஃபேமிலி கொடுக்குறேன். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது ஃபாண்ட்டோட டைப்பையே சேஞ்ச் பண்ணுறது இங்கே ஃபாண்ட் ஃபேமிலி. நான் இங்கே வந்து எனக்கு ஏரியல் பிடிக்கும், ஸோ ஏரியல் கொடுக்குறேன். ஸோ ஏரியல்லையே வந்து 2-3 டைப்ஸில் இருக்குது. ஸோ அப்போ வந்து சான்ஸ் செரிஃப் அப்படின்லாம். ஸோ அதெல்லாம் நான் டெலீட் பண்ணிட்டு ஜஸ்ட் வெறும் ஏரியல் மட்டும் வைக்கிறேன் இப்போது. ஓகேவா? ஏரியல் மட்டும் கொடுத்துட்டு இப்போ நான் சேவ் பண்ணிட்டு போய் பார்த்தேன் அப்படின்னா H3 பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு. இது வந்து சிங்கிள் ஃபாண்ட். இதே வந்து ஃபாண்ட் ஸ்டாக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பேக்கப்புக்காக. இப்போ இந்த இடத்துல நான் ஏரியல்னு கொடுக்காம ஸோ ARI இது ஃபுல்லாகவே கூட யூஸ் பண்ணிக்கலாம். Ctrl+S கூட டேப் ஸ்விட்ச் பண்ணி போனேன் அப்படின்னா ஏரியலில் தான் இருக்குது. சேம் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஸோ நம்ம இப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வேறு என்ன ஃபேமிலி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டைம்ஸ் நியூ ரோமன் கூட யூஸ் பண்ணலாம். இங்கே போய் பார்த்தோன்னா அப்படியே ஃபாண்ட் அப்படியே மாறும், நமக்கே தெரியும். பார்த்தீங்களா எப்படி மாறி இருக்கா? ஐஎம் தாரா அப்படிங்கிறது அப்படியே மாறி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட்டோட கேட்டகிரி. ஸோ ஃபாண்ட் கேட்டகிரியில் வந்து இந்த டைம்ஸ் நியூ ரோமனு அப்புறம் டைம்ஸு செரிஃப் இது எல்லாமே வந்து ஒவ்வொரு கேட்டகிரி தான். நம்ம அதை கூட தனியாக எடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம்.
அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட்டோட சைஸ். ஃபாண்ட் சைஸை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்டோட சைஸை வந்து சேஞ்ச் பண்ணுறது இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து F1ஓட சைஸை வந்து சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ F1 F2 இருக்கா. ஸோ இதோட ஃபாண்ட்டு சைஸ் வந்து 42ன்னு இருக்குது. நான் 48ன்னு மாற்றி காட்டுறேன். ஸோ சேவ் பண்ணிட்டு போய் பார்த்தோம் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாக இருக்குது. வெல்கம் டு CSS ஸ்டைலிங் அப்படிங்கிறதே இன்னும் பெருசாக நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த யூனிட் வந்து எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்க. ஃபிக்சல் வந்து ரொம்ப ஃபிக்ஸ்டு சிம்பிளாக இருக்கும். மோஸ்ட்லி இதை தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து REMனு ஒன்று இருக்குது. ஸோ REM அப்படிங்கிறது என்னென்னா ஸோ ரெஸ்பான்சிவ், அதாவது மொபைல் டிசைனிங்க்கு வரும்போது இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு டெஸ்க்டாப் தான் பண்ணிருக்கோம். ஸோ ரெஸ்பான்சிவ் அப்படின்னு வரும்போது இப்போ நம்ம டேப் வியூக்கு எப்படி இருக்கும், நம்ம வந்து டெஸ்க்டாப்பில் பார்க்கறதே வந்து டேபுக்கும் அப்படியே வராது, சைஸ் சின்னதாகி தான் வரும், மொபைலில் இன்னும் சின்னதாகி வரும். ஸோ அது எல்லாமே வந்து ரெஸ்பான்சிவ் டிசைனில் வரும். அதை நம்ம CSSல வந்து லாஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது REM யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃபாண்ட்டோட வெயிட்டு. ஸோ டெக்ஸ்டோட போல்ட்னஸை முடிவு பண்ணுறதா வந்து இங்கே ஃபாண்ட் வெயிட் வந்து முடிவு பண்ணுது. இதை வந்து ஃபாண்ட்டோட வெயிட்டுன்னு போட்டோம் அப்படின்னா இதை வந்து நான் லாஸ்ட்டில் ஒரு பேராகிராஃப் டேக் கொடுத்துருக்கேன்ல, ஸோ அதில் போட்டு காட்டுறேன். ஸோ ஃபாண்ட்டோட வெயிட்டு அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா லைட்டர். ஸோ லைட்டர்னு கொடுத்தோன்னா ரொம்ப லைட் வெயிட்டில் ரொம்ப எந்த ஒரு டார்க்னஸும் இல்லாமல் ரொம்ப சின்னதாக அப்படி இருக்கும். நெக்ஸ்ட் வேற எப்படிலாம் அதை கொடுக்கலாம் அப்படின்னா நார்மல்னு ஒன்று இருக்குது. ஸோ நார்மல் கொடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் எப்பயும் போல் அந்த ஃபர்ஸ்ட் எந்த ஒரு வெயிட்டு கொடுக்காம இருக்கும்போது ஒரு ஒரு சைஸ் இருக்கும்ல டெக்ஸ்டோட சைஸ், அந்த சைஸ் அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் நமக்கு போல்டாக வேணும்னா நம்ம போல்டர்னு மாற்றிக்கலாம். ஸோ இதை வந்து போல்டு கூட மாற்றிக்கலாம், போல்டர். ஸோ நான் வந்து போல்டு கொடுக்குறேன். ஸோ போல்டர் வந்து இன்னும் பெருசாக காட்டும் நம்மளோட டெக்ஸ்ட்டை வந்து. ஸோ காப்பி பண்ணி டேப் ஓப்பன் பண்ணால் போல்டாக காட்டுது. இங்கே பாருங்க I am Tara அப்படிங்கிறது. நமக்கு இன்னும் சின்னது வேணும்னா மீடியம், லைட், எக்ஸ்ட்ரா லைட் கூட இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டைலையும் மாற்றலாம். இப்போ வந்து ஃபாண்ட்டு ஸ்டைல்னு கொடுக்குறேன். ஸோ ஃபாண்ட்டு ஸ்டைல் வந்து எப்படின்னா இட்டாலிக்கில் கொடுத்தோன்னா அப்படியே இந்த லெட்டரே வந்து இட்டாலிக்கில் மாதிரி வரும். ஸோ I am Tara அப்படிங்கிறது ஸ்டைலே மாறி இருக்கா. ஸோ இது வந்து ஃபாண்ட்டு ஸ்டைல் எந்த மாதிரி கூட இருக்கலாம், நார்மல் ஸ்டைல் இருக்கலாம், இட்டாலிக் ஸ்டைல் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து முடிவு பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் அலைன், அது எங்கே வந்து நம்ம அலைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ டெக்ஸ்ட்டு அலைன் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ லெஃப்ட் சைட் வேணால் அது டிஃபால்ட்டாக லெஃப்ட்டில் தான் இருக்கும். இப்போ நான் சென்டர் கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து சென்டர் வந்துடும். ஸோ பார்த்தீங்களா டிஃபால்ட்டாக வந்து லெஃப்ட்டில் தான் இருக்குது. நான் சென்டர் கொடுத்தோடனே அது சென்டர் வந்துருச்சு. இப்போ வந்து இதை வந்து நான் ரைட்னு கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து ரைட் சைடு மூவ் ஆகிடும். ஸோ ரைட் எண்டில் மூவ் ஆகிருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படிங்கிறது எதுவும் இல்லை, அது வந்து அண்டர்லைனு, ஸ்ட்ரைக் அவுட்டு, ஸோ இதெல்லாம் தான் வந்து டெக்ஸ்ட் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து இப்போது டெக்ஸ்ட் டெக்கரேஷன்னு நான் போடுறேன். ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து நன்னா எதுவுமே இருக்காது. ஓகேவா. இப்போ நான் வந்து அண்டர்லைன் கொடுக்குறதுக்கு ஸோ அண்டர்லைன் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ அங்கே வந்து அண்டர்லைன் I am Tara அப்படிங்கிறது அண்டர்லைன் ஆகியிருக்கா. இதை வந்து நான் சென்டர்னு மாற்றிக்கிறேன். ஸோ ரைட் வச்சு தெரிய மாட்டேங்குது. சென்டர். இப்போ இதையே வந்து அண்டர்லைன் மாற்றாமல் நான் வந்து லைன் த்ரோ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ லைன் த்ரோ கொடுத்தோம் அப்படின்னா என்ன வந்து பார்ப்பீங்களா. ஸோ அது மேலே வந்து ஒரு ஸ்ட்ரைக் அவுட் லைன் வந்திருக்கு. ஸோ இதை வந்து லைன் த்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரைக் த்ரோ. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா ஓவர் லைன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு டெக்கரேஷன். நம்மளோட பேஜ் வெப்சைட் டிசைன் பண்ணும்போது இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓவர் லைன் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே இருக்கும் ஓவர் லைன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ இதை வந்து அப்பர் கேஸில் மாற்றலாம், லோவர் கேஸ்லலாம் கூட மாற்றிக்கலாம். லைன் ஹைட்னு ஒன்று இருக்குது. ஓகேவா. இப்போ லைன் ஹைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நார்மலாக இப்போ 2 லைன், இப்போ மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் இருக்கும். ஸோ நம்ம டைப் பண்ணும்போது மேலே இருக்க லைனும் கீழே இருக்க லைனும் வந்து ஓவர்லேப் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த லைன் ஹைட் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. லைன்ஸ் எதுக்கு அப்படின்னா லைன்ஸ் கிடையில வந்து ஒரு ஸ்பேசிங் கொடுக்கணும். ஸோ பேசிக்காக அந்த ஸ்பேசிங் எவ்வளோ இருந்து எவ்வளோ வரைக்கும் இருக்கும் அப்படின்னா 1.5லேருந்து 1.8 வரைக்கும் கொடுத்தா ஒரு குட் ஸ்பேசிங். அது வந்து ரீடபிளாக இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு மேலே கொடுத்தா அது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேசிங் தான். அதுக்கு கீழே கொடுத்தாலும் அது கொஞ்சம் ஓவர்லேப் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து 1.5 to 1.8 வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து லெட்டர் ஸ்பேசிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து ரிப்போர்ட் காட்டுறேன்.
லெட்டர் ஸ்பேசிங் அப்படின்னா ஒரு 2 லெட்டர்ஸ்க்கு இடையில வந்து எவ்வளோ ஸ்பேசிங் இருக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு 2 பிக்சல் கொடுக்குறேன். சேவ் பண்ணிட்டு போய் பார்த்தோன்னா லெட்டருக்குள்ள ஒரு 2 பிக்சல் அளவுக்கு ஸ்பேசிங் வந்து இருக்கும். இந்த லெட்டர்ஸ்க்கு வேர்ட்ஸ்க்கு இடையில வந்து சம்திங் ஸ்பேஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பேக்ரவுண்ட் எப்படி ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து இதுக்கு எலிமெண்ட் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணலாம், அப்புறம் பேக்ரவுண்டில் இமேஜஸ் கூட வைக்கலாம். அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சாலிட் கலர்ஸை வச்சு பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி மாற்றணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பேக்ரவுண்ட் ஸ்டைலிங். ஸோ ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் ஸ்டைலிங் வந்து பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் இமேஜ் வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு எலமெண்ட்டோட பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறது தான் இங்கே வந்து பேக்ரவுண்ட் ஸ்டைலிங்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெப்சைட்டோட பேக்ரவுண்ட் கலர் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பாடிக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்னு கொடுத்துருக்கோமா. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒயிட்டுக்கு பதிலாக ரெட் கொடுத்துட்டு, ஸோ இந்த ரெட்டில் வந்து நான் லைட் கலர் கொடுக்குறேன். ஸோ லைட் கலர் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த வெப்சைட் ஃபுல்லாக வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதே வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி வைக்கணும் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பேக்ரவுண்ட் இமேஜ்னு ஒன்று ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதை கொடுத்துட்டு அந்த இமேஜுக்கு வந்து நம்ம யூஆர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ யூஆருக்குள்ளார வந்து நான் இங்கே ஆல்ரெடி வந்து இமேஜ் ஒன்று எடுப்போம் பேக்ரவுண்டுக்கு. ஸோ இதை வந்து நான் சேவ் பண்ணிக்க போகிறேன். ஸோ எந்த ஃபோல்டர் எடுக்கிறீங்களோ அதே ஃபோல்டர்லேயே சேவ் பண்ணிடணும். ஸோ பேக்ரவுண்ட் இங்கே இருக்கா, இது வந்து பேக்ரவுண்ட் இமேஜ்னு போட்டு சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்தாச்சு. இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. இப்போ வந்து இங்கே ரிப்பீட் ஆகி நிறைய டைம் வந்திருக்கா. ஸோ இதை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பேக்ரவுண்ட் ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஸோ பேக்ரவுண்ட் ரிப்பீட்டில் வந்து நம்ம நன் அப்படின்னு கொடுத்தோம்னா ரிப்பீட் ஆகாது. ஓகே, இதை சேவ் பண்ணிவிட்டு மோர் ரிப்பீட் கொடுத்தோம்னா ஸோ ரிப்பீட் ஆகாமல் ஒரே ஒரு டைம் மட்டும் வரும். ஸோ இதை வந்து பெருசு பண்ணுவோம்ல. ஸோ பெருசு பண்ணுறதுக்கு வந்து பெருசு பண்ணுறதுனா இந்த ஒரு பேஜ்க்கே வந்து அந்த இமேஜ் வந்து வரணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ பேக்ரவுண்ட் நோ ரிப்பீட் கொடுத்துட்டோமா. அடுத்து பேக்ரவுண்ட் சைஸ் கொடுக்கணும். ஸோ பேக்ரவுண்ட் சைஸ் கொடுத்துட்டு இதில் வந்து கண்டெயின் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் கொடுத்து பேக்ரவுண்ட் பொசிஷன் கொடுக்கணும். ஸோ பேக்ரவுண்டோட பொசிஷன் வந்து பேக்ரவுண்ட் பொசிஷன் கொடுத்துட்டு அந்த பொசிஷன் வந்து சென்டரில் இருக்க போகுது. ஸோ சென்டர் கொடுத்து சேவ் பண்ணிட்டு இதை போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இமேஜ் வந்து சென்டர் வந்து பெருசாகிடுச்சா. ஸோ இது நம்ம வேறு இமேஜ் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு பதிலாக இப்போது நான் வந்து ஆல்ரெடி ஒரு இமேஜ் வச்சுருக்கேன், இந்த பிஜி. இதை சேவ் பண்ணிட்டு இதை போய் பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து இப்போது சைஸுக்கு வந்து கண்டெயின் கொடுக்காம இப்போ வந்து நம்ம கவர் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து பேஜ் ஃபுல்லாக வந்துடும். ஸோ கண்டெயின் கொடுத்தோம் அப்படின்னா கண்டெயின் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இந்த இமேஜோட ஒரிஜினல் சைஸ் வந்து சென்டருக்கு வந்து கொஞ்சம் எலாபரேட் ஆகி காட்டும். பட் சைஸ் கவர் கொடுக்கும்போது அந்த பேஜோட எவ்வளோ சைஸ் இருக்கோ அந்த சைஸ் ஃபுல்லாக வந்து அந்த இமேஜ் வந்து கவர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் இதை பார்க்கலாம் அப்படின்னா பாக்ஸ் மாடலிங். ஸோ பாக்ஸ் மாடலிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒவ்வொரு HTML எலமெண்ட்டும் ஒரு பாக்ஸ் மாடல் மாதிரி தான் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் இந்த வெப்சைட்லேயே வந்து இன்ஸ்பெக்ட் போய் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து இன்ஸ்பெக்ட் கிளிக் பண்ணிட்டோம். ஸோ இன்ஸ்பெக்ட் கிளிக் பண்ணிட்டு சோர்ஸில் போயிட்டு இங்கே வந்து HTML இண்டெக்ஸ் கொடுக்குறேன். ஓகே, இங்கே வந்து இங்கே எலமெண்ட்ஸ் வந்துடணும். ஸோ இந்த எலமெண்ட்ஸில் வந்து இங்கே லேஅவுட் இதுதான் வந்து இதுதான் வந்து பாக்ஸ் மாடல்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாக்ஸ் மாடல் அப்படிங்கிறது ஸோ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இங்கே சென்டரில் இருக்க இந்த ப்ளூ பாக்ஸ் வந்து கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு மேலே இருக்கிறது வந்து பேடிங், அதுக்கப்புறம் இருக்கிறது பார்டர், அதுக்கப்புறம் இருக்கிறது மார்ஜின். இப்போ நம்ம ஒரு எலமெண்ட்டை வந்து சூஸ் பண்ணிட்டு இந்த எலமெண்ட்டை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த எலமெண்ட் இருக்கிற ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து கண்டென்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பேடிங் ஏதாவது கொடுத்துருந்தோம்னா பேடிங் காட்டும். ஸோ பார்டர், ஸோ நான் இங்கே வந்து மார்ஜின் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ மார்ஜின் மட்டும் இங்கே கேப்பில் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து மார்ஜின், உள்ளே இருக்கிறது வந்து கண்டென்ட். இது வந்து ஒவ்வொரு HTML எலமெண்ட்டுக்கும் இது இருக்கும்.
இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கற்றுக்கிற HTML அண்ட் தென் CSS வச்சு ஒரு வெப்பேஜ் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து HTML ஃபைல் போயிட்டு இதை பற்றி நான் எரேஸ் பண்ணிடுறேன். எரேஸ் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு மை பிளாக் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். மை பிளாக் போஸ்ட் அடுத்த ஸ்டைல் ஷீட்டை வந்து லிங்க் பண்ணுவேன். ஸோ லிங்க் ஸ்டைல் ஷீட் ஹெட்ஸ்டப்பில் வந்து ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அடுத்து பாடிக்குள்ளார வந்து ஒரு ஆர்டிக்கல் கொடுக்குறேன். ஸோ ஆர்டிக்கலுக்கு ஒரு கிளாஸ். ஸோ கிளாஸோட நேம் வந்து பிளாக் போஸ்ட். ஸோ அதுக்குள்ளார ஒரு ஹெட்டரோட கிளாஸ் வந்து போஸ்ட் டைட்டில். அப்புறம் H1 டேக் கொடுக்குறேன். ஸோ H1 டேக்கில் வந்து கைட் டு சிஎஸ்எஸ் ஸ்டைலிங். ஸோ H1 ஒரு கிளாஸ் கொடுக்கலாம். H1 கிளாஸ் வந்து போஸ்ட் டைட்டில். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இன்டருக்கு அப்புறம் ஒரு டிவ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டிவ்வுக்குள்ளார ஒரு பேராகிராஃப் டேக். ஸோ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா CSS இஸ் தி பேக்போன் ஆஃப் வெப் டிசைன்னு சொல்லலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஸோ இந்த காம்ப்ரிஹென்சிவ் கைட் will explore everything. So you need to know about styling மட்டும். ஸோ இப்போ இந்த பேராகிராஃப் நான் முடிக்கிறேங்க. அடுத்து H2 டேக்கில் வந்து இங்கே ஒரு H2 டேக் யூஸ் பண்ணி H2 டேக்கில் வந்து ஸோ வாட் இஸ் CSS அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டிவ்வுக்கு வந்து நம்ம கிளாஸ் கொடுக்கல. ஸோ இந்த டிவ்வுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துடலாம். இங்கே வந்து கண்டென்ட்டாக ஸோ போஸ்ட் ஐகான் கண்டென்ட். அடுத்து H2க்கு வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா கிளாஸ் நேம் வந்து இப்போதைக்கு இருக்கு வேணாம், மறுபடியும் வேணும்னா எல்லாத்தையும் குரூப்பிங் பண்ணி அப்போ போட்டுக்கலாம். ஸோ H2க்கு அப்புறம் ஒரு பேராகிராஃப் டேக் போட்டுடலாம். ஸோ இந்த பேராகிராஃப் டேக்கில் CSSல என்ன கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்டா. ஸோ கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ் இதுதான் வந்து நம்ம CSS அப்படின்னு சொல்கிறோம். தி ஸ்டைல் ஷீட் language used to describe the presentation of the document written in HTML அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நான் வந்து ஷார்ட்டாக தான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து H2 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒரு H2 டேக் யூஸ் பண்ணி y CSS மேட்டர்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டு ஸோ இதுக்குள்ள ஒரு பேராகிராஃப் டேக் கொடுக்குறேன். ஸோ இந்த பேராகிராஃப் டேக்குள்ள வந்து ஸோ வித்தவுட் CSS இல்லாமல் இது எப்படி இருக்கும். ஸோ வித்தவுட் CSS வெப்சைட் வந்து could be plain and போரிங்காக இருக்க போகுது. ஸோ could be plain, simple and boring அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ CSS allows developers to create
ஸோ விஷுவலி அப்பீலிங் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதை கொடுத்துட்டு பேராகிராஃப் டேக் இங்கேயே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு H2 டேக் போடுவோம். ஸோ இன்னொரு H2 டேக்கில் வந்து கீ காம்போனன்ட்ஸ் CSS கான்செப்ட்ஸ் அப்படின்னு போட்டு அதில் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டாக போட்டு காட்டலாம். ஸோ ஒரு அன்னார்டர் லிஸ்ட்குள்ளார இருக்க போகுது, அன்னார்டர் லிஸ்ட்டில் லிஸ்ட் போட்டு இருக்க போகுது. ஸோ அப்போ அன்னார்டர் லிஸ்ட் கிளாஸ் நேம் வந்து ஸோ கீ பாயிண்ட்ஸ் ஸோ லிஸ்ட்டு. ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து செலக்டர்ஸ் அண்ட் ஸ்பெஷாலிட்டி ஸோ நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் மாடல் அண்ட் லேஅவுட் பார்த்தோம். ஸோ பாக்ஸ் மாடல் அண்ட் லேஅவுட். நெக்ஸ்ட்டு கலர்ஸ் பார்த்தோம். ஸோ லிஸ்ட்குள்ளார கலர்ஸ் அண்ட் இமேஜஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெஸ்பான்ஸை பார்ப்போம். இப்போ ரெஸ்பான்சிவ் டிசைன். அடுத்து வந்து ஃப்ளெக்ஸ் அண்ட் கிரிட் பார்ப்போம். அதுக்குள்ளார டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் கிரிட். ஸோ இந்த அன்னார்டர் லிஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு பேராகிராஃப் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேராகிராஃப் அதில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஸோ இதில் நம்ம மாஸ்டர் ஆகிட்டோம் அப்படின்னா ஸோ மாஸ்டரிங் these concepts will evaluate. ஸோ இதெல்லாம் கற்றுக்கிட்டோம்னா நம்மளோட வெப்சைட் வந்து நம்ம இன்னும் நல்லா பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ will evaluate your so web development skills to the next level. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃபோட்டோ செக்ஷன் பார்த்துக்கலாம். ஸோ ஃபூட்டருக்கு வந்து கிளாஸ் கொடுப்போம். ஸோ ஃபூட்டருக்கு கிளாஸ் வந்து போஸ்ட் ஹைஃபன் ஃபூட்டர். இதில் ஒரு டிவ் கொடுக்கலாம். ஸோ இந்த டிவ்வில் வந்து இந்த டிவுக்கு ஒரு கிளாஸ்க்கு வந்து டேக்ஸும் கொடுத்துட்டு இங்கே வந்து ஸ்பேன் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்பேன் அப்படிங்கிறது ஒரே லைன்லேயே வரும். ஸோ கிளாஸ் வந்து இங்கேயே வந்து டேக்ஸ் அப்படின்னே கொடுத்துருவோம். டேக் கொடுத்துட்டு CSS இது அப்படியே ஸோ வெப் டிசைன் ஃப்ரண்ட் எண்ட். ஸோ இந்த டிவ்வுக்கு அப்புறம் ஒரு பட்டன் வைக்கலாம். பட்டனுக்கு வந்து ஷேர் ஆர்டிக்கல் பட்டனுக்கு வந்து கிளாஸ் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஸோ கிளாஸ் வந்து ஷேர் பட்டன் ஸோ BTN ஷார்ட்டாக வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்மளோட HTML பார்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதை சேவ் பண்ணிட்டு இதை வந்து தூக்கிடுவோம். ஓகே, வெறும் HTML மட்டும் வச்சு நம்மளோட பிளாக் வந்து இந்த அளவுக்கு தான் வந்துருக்கு. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல மட்டும் தான் இருக்குது. இப்போ நம்ம அந்த HTML பார்ட்க்கு வந்து CSS போட்டு
நம்ம அப்படி கலர்ஃபுல்லாக மாற்றலாமா? ஸோ சிஎஸ்எஸ் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது யூனிவர்சல் கலராக ஸ்டார்ட் பண்ணுமா? ஸ்டார் கர்லி பிரேசஸ். ஸோ மார்ஜின் வந்து 0, பேடிங்கும் 0 தான் இருக்க போகுது. பாக்ஸ் சைஸையும் நம்ம 0ன்னு கொடுத்துடலாம். 0 பார்டர் பாக்ஸ் கொடுத்துருவோம். அடுத்து வந்து பாடிக்கு வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஃபாண்ட் ஃபேமிலி ஒரே ஃபேமிலி வச்சிடலாம். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி வந்து நான் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இதை யூஸ் பண்ணுறேன். இது ரெண்டில் வந்து ஃபர்ஸ்ட் 2 வேணும். இது 2 தூக்கிட்டு இந்த 2 டேக் இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து லைனோட ஹைட் வந்து எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னா நான் ஒரு 1.8 தான் வைக்கணும்னு சொல்லிக்கிறேன். மேக்ஸிமம் 1.5 to 1.8. ஸோ அதையே நான் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கலர், டெக்ஸ்டோட கலர்லாம் வந்து #333 பிளாக்ல வச்சுக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து F9 ஒயிட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேடிங் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 40 பிக்சல் டு ஒரு 20 பிக்சலுக்கு நான் பேடிங் கொடுக்குறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பேக்ரவுண்ட் கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஃபாண்ட்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் கொடுப்போமா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன கிளாஸ் கொடுத்துருக்கோம்? ஆர்டிக்கலுக்கு கொடுக்கலாம். ஆர்டிக்கல் கண்டெய்னருக்கு நீங்கள் வந்து பிளாக் போஸ்ட் அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரக்கூடாதுங்க அப்படிங்கிறதுக்காக நான் இதையே வந்து காப்பி பண்ணி ஸ்டைல் ஷீட்டில் போடும்போது கிளாஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்? டாட் வச்சு ஆக்சஸ் பண்ணுவோமா? ஸோ டாட் வச்சு அந்த கிளாஸ் நேம் போட்டு குவாலிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் வித்து எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னா ஒரு 800 பிக்சல் கொடுக்கலாம். கொடுத்துட்டு மார்ஜின் வந்து எவ்வளோ கொடுக்கலாம்? 0 கொடுத்துட்டு ஆட்டோ கொடுத்துருவோம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து சேம் இதுக்கு ஒயிட் இருக்கட்டும். இதுக்கு பேடிங் எவ்வளோ கொடுக்கலாம்னா ஒரு 60 பிக்சல் கொடுப்போம். அப்படி பத்தலன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 60 பிக்சல். ஸோ பார்டரோட ரேடியஸ் வந்து ஒரு 10 பிக்சல் கொடுக்கலாம். தென் பாக்ஸுக்கு ஷேடோ கொடுப்போம். ஸோ ஷேடோ வந்து 0.4 பிக்சல் கொடுப்போம். அப்புறம் ஒரு 20 பிக்சல் கொடுக்கலாம். அப்புறம் RGBAல வந்து ஸோ 0,0,0,08 கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா போஸ்டோட ஹெட்டருக்கு என்ன கொடுத்துருக்கோம்? அடுத்து வந்து ஹெட்டருக்கு நம்ம வந்து கிளாஸ் நேமே கொடுக்கல. ஸோ இங்கே மேலே கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஹெட்டர்னு மாற்றிக்கலாம். ஹெட்டர் இங்கே வந்து டாட் போட்டு போஸ்ட் ஹெட்டர். ஸோ போஸ்ட் ஹெட்டரில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ பார்டர் பாட்டம் வந்து 3 பிக்சல் சாலிடில் இருக்க போகுது. கலர் வந்து 3498 dB. பேடிங் வந்து பாட்டம் கொடுக்கலாம். ஸோ பேடிங் பாட்டம் வந்து ஒரு 30 பிக்சல் கொடுத்துட்டு ஸோ பேடிங் எல்லாமே அப்ராக்சிமேட்டாக கொடுத்துட்டு நமக்கு வேணுங்கும் போது மறுபடியும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மார்ஜின் பாட்டம் வந்து 40 பிக்சல். அடுத்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா வேறு என்ன கொடுத்துருக்கோம்? போஸ்ட் டைட்டிலுக்கு வந்து அது கொடுக்கல. ஸோ போஸ்ட் டைட்டில் ஓகே. ஸோ டாட் போஸ்ட் டைட்டிலுக்கு வந்து ஃபாண்ட் ஃபேமிலியிலேருந்து மாற்றலாம். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி வந்து நான் ஏரியல் இதை வச்சுட்டு ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 40 பிக்சல் இருக்கும் வச்சுட்டு ஃபாண்ட்டோட வெயிட் வந்து 700 எடுத்துக்கலாம். அடுத்து கலர் வந்து #2C3E50 வச்சுட்டு லைன் ஹைட் கொடுப்போமா? ஸோ லைன் ஹைட் வந்து ஒரு 1.3 கொடுப்போம். 0.3
இதுக்கும் மார்ஜின் பட்டன் கொடுப்போம். ஸோ மார்ஜின் பாட்டம் வந்து ஒரு 20 பிக்சல் கொடுக்கலாம். இது வரைக்கும் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் பார்த்துட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகே, கார்டு மாதிரி வந்துச்சு, சென்டர் வந்தாச்சு, லைன் வந்தாச்சு, ஃபாண்ட் எல்லாம் மாறியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போஸ்ட் டைட்டிலுக்கு வந்து சிஎஸ்எஸ் போட்டாச்சா. அடுத்து வந்து போஸ்ட் கண்டென்ட். ஸோ போஸ்ட் கண்டென்ட் எதுக்கு கொடுத்துருக்கோம்? ஸோ அந்த கிளாஸ் இந்த டிவுக்கு இந்த பேராகிராஃப் டாக்கு கொடுத்துருக்கோமா. ஸோ அது எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த பேராகிராஃப் டாக்கு தான் நம்ம வந்து போஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு கிளாஸ் நேம் வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு வந்து இப்போ சிஎஸ்எஸ் போடலாம். ஸோ சிஎஸ்எஸ் போயிட்டு அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டாட் போஸ்ட் ரீஃபன் கண்டென்ட் கொடுத்துட்டு இது எனக்கு எப்படி வேணும் அப்படின்னா மார்ஜின் பாட்டம் வந்து 40 பிக்சல் மேலே வேணும். ஸோ மார்ஜின் பாட்டம்ல இருந்து எனக்கு ஒரு 40 பிக்சல் மேலே வேணுமா. ஸோ 40 பிக்சல். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இதை சேவ் பண்ணிட்டு பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா. ஸோ இங்கேருந்து 40 பிக்சல் மேலே ஏறி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் HTML ஃபைல் என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த ப்ரீ டேக் வந்து ஒரு கிளாஸ் கொடுத்துக்கலாம். ஸோ கிளாஸ் போட்டு இதுக்கு வந்து நான் இன்ட்ரோ அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா அங்கே இருக்க இந்த பேராகிராஃப் டேக்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃபால்ட்டாக இருக்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் HTML மாதிரியே இருக்குது. ஸோ இதை வந்து சேவ் பண்ணிட்டு இன்ட்ரோ டாட் இன்ட்ரோ ஃபஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ் கொடுத்துட்டு ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 20 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ 20 பிக்சலுக்கு அப்புறம் கலர் வந்து ஹேஷ் 34495E கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறேன்னா ஃபாண்ட்டோட வெயிட் கொடுக்குறேன். ஸோ ஃபாண்ட்டோட வெயிட் வந்து 500. நெக்ஸ்ட் லைன் ஹைட் ஸ்பேசிங் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு 1.7 கொடுத்துட்டு மார்ஜின் வந்து பாட்டம். ஸோ மார்ஜின் பாட்டம் வந்து ஒரு 30 பிக்சல் மேலே இருக்க மாதிரி. அடுத்து பேடிங் லெஃப்ட் சைட் வந்து எனக்கு கேப் வேணும். ஸோ அதில் பேடிங் வந்து லெஃப்ட் சைட் கொடுக்குறேன். ஸோ பேடிங் லெஃப்ட் சைட் கொடுத்துட்டு அது வந்து ஒரு 20 பிக்சல் கொடுத்துக்கலாம். அடுத்து பார்டர் பார்டர். ஸோ பார்டர் லெஃப்ட் சைடு வந்து ஒரு 40 பிக்சல், அதுவும் சாலிடில். ஸோ சாலிட் என்ன எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஹேஷ் ECF0F1 ஹேஷ் 3498dB ப்ளூ கலரில் கொடுத்துட்டு ஸோ இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து இப்போ வந்து ஹேஷ் ECF0F1 ஸோ கொடுத்துட்டு சேம் அடுத்து இதுக்கு பேடிங் வந்து 20 பிக்சல் கொடுத்துட்டு பார்டர் ரேடியஸ் கொடுக்கணும். ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 5 பிக்சல். இப்போ இதை சேவ் பண்ணிட்டு இதை இன்ட்ரோ இங்கே பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்துருக்க அந்த மார்ஜினுக்கு வந்து கலர் வந்திருக்கு. இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து லைட் ஒரு மாதிரி கிரேஷாக இருக்கா. ஸோ அடுத்து வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா HTML அடுத்து என்ன கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேயே இன்னும் கூட பண்ணலாம். இப்போ வந்து இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்ட்ரோவில் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி, அப்புறம் அந்த H2 ஃபாண்ட் லாக்லாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணலாமா, கொஞ்சம் பார்த்து இன்னும் அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டைல்லையே போய் கொடுத்துட்டு நான் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் மாறும் அப்படிங்கிறதுக்காக ஸோ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டாட் இன்ட்ரோன்னு கொடுத்துட்டு டபுள் ஃபர்ஸ்ட் லெட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதோட ஃபாண்ட்டோட சைஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஒரு 72 பிக்சல் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஃபாண்ட்டோட வெயிட் வந்து எப்படி இருக்குன்னா நல்லா போல்டாக நல்லா பெருசாக தெரிகிற மாதிரி. ஸோ போல்டு கொடுத்துட்டு கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹேஷ் 3498dB நல்லா டார்க் கலரில் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஸோ ஃப்ளோட் லெஃப்ட் சைட் ஃப்ளோட் ஆகிற மாதிரி, கொஞ்சம் லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு மார்ஜின் ஸோ மார்ஜின் ரைட் வந்து 10 பிக்சல் கொஞ்சம் தள்ளி மார்ஜின் ரைட் சைடில் 10 பிக்சல் தள்ளி இருக்க மாதிரியும். ஸோ லைனோட ஹைட் வந்து நமக்கு 1 இருக்க மாதிரி இப்போ வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிட்டு போய் பார்த்தோம்னா ஸோ சிஎஸ்எஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ப்ளஸ் பெருசாக இருக்க மாதிரி. ஸோ இதுக்காக தான் வந்து இதை
அந்த இன்ட்ரோ. ஸோ இதுதான் வந்து இங்கே சூடோ கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து இங்கே சூடோ கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் வந்து H2 அந்த எலமெண்ட்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும்னா, ஸோ தெரியணும் அப்படிங்கிறதுக்காக H2க்கு வந்து ஸோ ஃபஸ்ட் வந்து ஃபாண்ட் ஃபேமிலி கொடுத்துடலாம். ஃபாண்ட் ஃபேமிலியில் வந்து ஏரியலும் சாம்சங் இருக்குது. ஸோ இதை கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட்டோட சைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 28 பிக்சல் இருக்க மாதிரி கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டில் கூட மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கலர் வந்து ஹேஷ் 2C3E50 ஒரு க்ரீன் கலர் வர மாதிரி கொடுத்துட்டு அது மார்ஜின் டாப்பில் இருந்து ஒரு 40 பிக்சல் கொடுத்துட்டு அதே மாதிரி மார்ஜின் பாட்டம்லேருந்து ஒரு 20 பிக்சல் கொடுக்கலாம். ஸோ மார்ஜின் பாட்டம்லேருந்து ஒரு 20 பிக்சல் கொடுக்கலாம். ஸோ ஃபாண்ட்டோட வெயிட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபாண்ட் வெயிட் வந்து ஒரு 600 கொடுப்போம். ஓகே கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிட்டு போய் பார்த்தோம் அப்படின்னா ஓகே இங்கே பார்த்தீங்களா H2 எதெல்லாம் இருக்கோ ஸோ அதோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி லெட்டர்ஸும் கொஞ்சம் மாறி இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ உள்ளுக்கு இருக்க பேராகிராஃப் கொஞ்சம் மாற்றுவோம். ஸோ பேராகிராஃப் வந்து ஃபாண்ட் சைஸ் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு 18 பிக்சல், அது கொஞ்சம் கரெக்ட் சைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 18 பிக்சல் கொடுத்துட்டு மார்ஜின் பாட்டம் எவ்வளோ கொடுக்கலாம்னா ஒரு 20 பிக்சல் கொடுத்துடலாம். அடுத்தது டெக்ஸ்ட் அலைன் எப்படி இருக்கும் அப்படின்னா டெக்ஸ்ட் அலைன். ஸோ டெக்ஸ்ட் அலைன் வந்து ஜஸ்டிஃபைன் கொடுக்கலாம். ஸோ ஜஸ்டிஃபை பற்றி நான் அப்புறம் கிளியராக சொல்கிறேன். கொடுத்துட்டு இப்போ போய் பார்க்கலாம். ஓகே ஸ்பேசிங்காக கிட்ட அழகாக வந்திருக்கு கரெக்டாக. ஸோ இங்கே பாருங்களேன் இதுவும் கரெக்டாக வந்திருக்கு. ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த பாயிண்ட்ஸை வந்து கொஞ்சம் ஸ்டைல் பண்ணுவோம். டாட் கீ பாயிண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு லைன் ஸ்டைல் கொடுக்கலாம். ஸோ லிஸ்ட்டு ஸ்டைல் பண்ணுறதுக்கு ஸோ லிஸ்ட்டு ஸ்டைல் வந்து நமக்கு எதுவும் வேணாம் இப்போதைக்கு. ஸோ அதை பேடிங் வந்து ஸோ பேடிங் லெஃப்ட் சைடு எதுவும் வேணாம். ஸோ அதுக்கு 0 கொடுத்துடலாம். கொடுத்துட்டு மார்ஜின் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு 30 பிக்சல் இருந்து ஸோ 0 வரைக்கும் இருக்கட்டும். இதை மட்டும் கொடுத்துட்டு ஓகே இப்போ போய் பார்ப்போம். இல்லை வேணும் கொஞ்சம் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறதே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுவோம். ஸோ டாட் கீ பாயிண்ட்ஸில் வந்து லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் ஸோ லிஸ்ட்டுன்னு போட்டுட்டு எல்லைனா இங்கே லிஸ்ட்டு. ஸோ இந்த கிளாஸில் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் ஸோ அதுக்கு வந்து பேடிங் வந்து 15 பிக்சல் டு 20 பிக்சல் கொடுத்துடலாம். அடுத்தது மார்ஜின் பாட்டம். ஸோ மார்ஜின் பாட்டம் ஒரு 10 பிக்சல் கொடுப்போம். அடுத்தது பேக்ரவுண்ட் கலர் வந்து ஸோ பேக்ரவுண்ட் கலர் என்ன பண்ணலாம்னா ஹேஷ் ECF0F1F0. அடுத்து பார்டர் ரேடியஸ் கொடுக்கலாம். இப்படி பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 5 பிக்சல் இருக்க மாதிரி கொடுத்துட்டு அடுத்து வேறு என்ன பண்ணலாம் வெப்சைட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ Ctrl S கொடுத்துட்டு போய் பார்த்தோன்னா ஓகே கான்செப்ட்ஸ் பேக்ரவுண்ட் கலர் வந்தாச்சு. எல்லாமே ஓகே நீட்டாக இருக்குது. ஓகே இப்போ வந்து ரேடியஸ் மாதிரி கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக லெஃப்ட் சைட் மட்டும் கொடுத்து பார்ப்போமா. ஸோ அதுக்காக நான் பார்டர் லெஃப்ட் வந்து ஒரு 4 பிக்சலில் சாலிட் என்ன கலர் கொடுக்கலாம் 3498 dB இங்கே இருக்கு 3498 ப்ளூ கலர்லேயே கொடுப்போம். அடுத்தது டிரான்ஸ்லேஷன். ஸோ டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது நம்ம ஓவர் பண்ணோம்னா ரைட் கொஞ்சம் பெருசாக சின்னதாகும் அந்த ஹோல் பாக்ஸும். ஸோ டிரான்ஸ்லேஷன் வந்து எல்லாமே வந்து எப்படின்னா ஒரு 0.3 செகண்ட்ஸ்க்கு ஸோ 0.3 செகண்ட்ஸ்க்கு வந்து வரும். இதை மட்டும் இப்போ ரன் பண்ணி ஓகே நெக்ஸ்ட் வந்து அதை ஓவர் பண்ணும்போது மாறணும்ல, அதுக்காக டாட் கீ பாயிண்ட்ஸும் கொடுத்துட்டு சேம் அதே லிஸ்ட்டை ஓவர் பண்ணும்போது ஸோ போட்டு ஓவர் கொடுத்துட்டு
ப்ராக்கெட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ பேக்ரவுண்டில் ஹோவர் பண்ணும்போது எப்படி மாறணும் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ ஹேஷ் d5 db நமக்கு ஹோவர் பண்ணும்போது இந்த கலரில் மாறிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி ஆகணும் அப்படின்னா ஸோ ட்ரான்ஸ்லேட் 10 பிக்சல் கொடுத்துடலாம். அடுத்தது ஸோ பார்டர் லெஃப்ட் கலர் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஹேஷ் E7 4C 3C ரெட். ஸோ இன்னும் வேறு என்ன பண்ணலான்னா இதை சேவ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் மூவ் ஆகி ரெட் கலரில் மாறுதா ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு மட்டும். இந்த பாயிண்ட்ஸ்க்கு முன்னாடி ஒரு டிக் சிம்பிள் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ நான் டிக் சிம்பிள் வைக்கிறேன். ஸோ டாட் ஸோ கீ பாயிண்ட்ஸில் வந்து லிஸ்ட்டில் அந்த டிக்ஸு முன்னாடி தானே வரணும். ஸோ பிஃபோர் கொடுத்துட்டு கண்டென்ட் கொடுக்கணும். ஸோ என்ன கொடுக்க போகிறோமோ அது கண்டென்ட் கொடுத்துட்டு எனக்கு டிக் சிம்பிள் வேணுங்கிறத விண்டோஸ் டாட் அழுத்தணும்னா இது வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து இங்கே ஸோ டிக்குன்னு கொடுத்தனா எனக்கு இந்த டிக் நான் அதை கொடுக்குறேன். ஸோ இதை வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா டபுள் கோத்தில் கொடுக்கணும். இப்போ டபுள் கோத்தில் கொடுத்துட்டு இதோட கலர் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா எனக்கு க்ரீன் கலர் வேணும். அதுக்காக ஹேஷ் 27AE60 ஸோ கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன கொடுக்கலான்னா இதோட வெயிட் எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் போல்டாக இருக்க மாதிரி பார்க்கலாம். ஸோ போல்டு கொடுத்துட்டு இது வந்து மார்ஜின் வந்து லெஃப்ட் சைட் கொஞ்சம் 10 பிக்சல் தள்ளி இருக்க மாதிரி. ஸோ மார்ஜின் லெஃப்ட்லேருந்து 10 பிக்சல் தள்ளி இருக்க மாதிரி. ஸோ 10 பிக்சல் தள்ளி இருக்க மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிட்டு போய் பார்க்கலாமா? ஓகே தள்ளி வந்துச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா ஸோ இப்போ வந்து கீ சீரஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போது அலைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஃபூட்டருக்கு வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணலாம். HTML என்ன கொடுத்துருக்கோம் ஃபூட்டருக்கு வந்து ஃபஸ்ட் வந்து போஸ்ட் ஃபூட்டர்னு கொடுத்துருக்கோமா. ஸோ இப்போ நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இப்படி ஆக்செப்ட் பண்ணுவோம். கிளாஸில் டாட் இந்த நேம் கொடுத்துட்டு கிளாஸ் நேம் கொடுத்துட்டு எவ்வளோ எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஸோ நான் பார்டர் கொடுக்குறேன். ஸோ பார்டர் டாப்பில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஸோ 2 பிக்சல் பெருசாக சாலிடில் கலர் வந்து ஹேஷ் EC F0 F1 ஸோ லைட்டாக ஒயிட் கலரில் கொடுத்துட்டு பேடிங் டாப்லேருந்து கொடுக்குறோம். ஸோ மேலே டாப்பில் எவ்வளோ கேப் இருக்க போகுதுன்னா ஒரு 30 பிக்சல். அடுத்தது டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸு. ஸோ டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட். ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஃப்ளெக்ஸ் எல்லாமே வந்து இன்னும் கிளியராக சொல்லணும். அடுத்தது வந்து எப்படி அலைன் ஆகும்னா ஸோ அலைன் ஐட்டம் வந்து சென்டரில் அலைன் ஆக போகுது. ஓகேவா? இப்போ அதை காப்பி பண்ணிட்டு போய் பார்க்கலாமா? ஓகே சென்டரில் அலைன் ஆகிடுச்சு. ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ அங்கே இருக்க டேக்ஸை வந்து கொஞ்சம் பண்ணல. ஸோ டாட் ஸோ டேக்ஸ் வந்து ஸோ டிஸ்பிளேன்னு கொடுத்துட்டு அதுவும் ஃப்ளெக்ஸில் இருக்க போகுது. அடுத்தது ஃபாண்ட் ஃபேமிலி அதுக்கு கேப் கொடுக்கும். ஸோ கேப் வந்து ஒரு 10 பிக்சல் கொடுத்துக்கலாம். ஓகே நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது டேக்ஸுக்கு அப்புறம் ஸோ இங்கே இருக்க ஒவ்வொரு டேகும் எப்படி இருக்கணும் அப்படின்னு எடுத்துடலாமா? ஒவ்வொரு டேகும் வந்து ஸோ டாட் டேகு அது வந்து டிஸ்பிளே சேமிக்கும். டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ்னு கொடுத்துக்கலாம். ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்துட்டு ஃப்ளெக்ஸும் வேணும் டிஸ்பிளே வேறு எப்படி கொடுக்கலாம். இன்லைன் பிளாக் கொடுக்கலாம். ஸோ இன்லைன் பிளாக்கு அப்புறம் பேடிங் வந்து 8 பிக்சல் டு 16 பிக்சல் கொடுப்போம். 16 பிக்சல். பேக்ரவுண்ட் கலர் வந்து ஹேஷ் 3498 dB கொடுப்போமா? நீவே கொடுப்போம். அடுத்து கலர் வந்து டெக்ஸ்டோட கலர் வந்து ஒயிட்டில் கொடுத்துக்கலாம். ஸோ ஒயிட்
நெக்ஸ்ட் வந்து அதோட பார்டர் ரேடியஸ் எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னா ஒரு 20 பிக்சல் கொடுப்போம். அடுத்து ஃபாண்ட்டோட சைஸ் வந்து ஒரு 14 பிக்சல் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாண்ட் ஃபேமிலி எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஏரியலும் கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம மோஸ்ட்டாக எதாவது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே கொடுப்போம். ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணிட்டு பார்ப்போமா? ஓகே, வந்துருச்சு. இதுவும் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து டேக் பண்ணால் ஓவர் ஆகிறதுக்காக ஸோ டேக் டாட் டேக்ஸ் தான் ஓவர் ஆகும். ஸோ ஓவர் எப்படி ஓவர் ஆகும்னா பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகுற மாதிரி. ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து #2980V9. ஓகே, அது கர்சர் வந்து பாயிண்டராக மாறுற மாதிரி கொடுத்துடலாம். ஸோ கர்சர் பாயிண்டர் சேவ் பண்ணிட்டு போய் பார்ப்போமா? ஓகே, மாறுது, பேக்ரவுண்ட் கலர் மாறுது. அடுத்து வந்து இங்கே பட்டன் ஒன்று இருக்குல்ல கீழே, ஸோ அந்த பட்டனுக்கு ஸோ ஷேர் பட்டன் தான் அவங்க இன்னைக்கு கிளாஸ் நேமாக கொடுத்துருக்கோம். ஸோ அதை கொடுத்துட்டு பேடிங் எப்படி இருக்க போகுதுன்னா 12 பிக்சல் 30 பிக்சல் இருக்க போகுது. ஸோ பேக்ரவுண்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா #E7 இந்த ரெட் கொடுக்குறோம். அடுத்தது டெக்ஸ்டோட கலர் வந்து ஒயிட்டாக இருக்க போகுது. ஸோ ஒயிட் கொடுத்துட்டு பார்டர் கொடுப்போமா? ஸோ பார்டர் வந்து நன் கொடுப்போம். பார்டருக்கு ரேடியஸ் கொடுப்போம். ஸோ பார்டரோட ரேடியஸ் வந்து ஒரு 5 பிக்சல் கொடுத்துட்டு ஃபாண்ட்டோட சைஸ் வந்து ஒரு 15 பிக்சல் கொடுப்போமா? பிக்சல் வச்சுட்டு ஃபாண்ட் வெயிட் கொடுப்போம். ஸோ ஃபாண்ட்டோட வெயிட் வந்து ஒரு 600 கொடுப்போம். அடுத்து கர்சர் பாயிண்டர் கொடுத்துடலாம். ஸோ இதுவும் டிரான்சிஷன் ஆகிற மாதிரி. ஸோ டிரான்சிஷன் வந்து ஆல் எவ்வளோ செகண்ட்ஸ்னால் 0.3 செகண்ட்ஸ் வரைக்கும். ஓகேவா? ஸோ இப்போது இதை சேவ் பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகே, கர்சர் பாயிண்டர் மாதிரி. ஸோ டிரான்சிஷன் நெக்ஸ்ட் பண்ணலாமா? ஸோ அந்த பட்டன் ஓவர் கிளிக் தான் பண்ணுவோம். ஸோ டாட் ஷேர் பட்டன் வந்து ஓவர் இருக்கு. ஸோ இந்த ஓவர் பண்ணுறோம் அப்படின்னா ஓவர் பண்ணும்போது பேக்ரவுண்ட் கலர் வந்து #C03923. ஓகே, அடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும், கொஞ்சம் பெருசாகிற மாதிரி. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து எப்படி பெருசாகும்னா அதுக்கு டிரான்ஸ்லேட் கொடுத்துட்டு ஸோ எப்படி ஆகும்னா ஒய் ஆக்ஸில் ஆகும். அதுக்காக ஒய் கொடுத்துடலாம். ஸோ -2 ஸோ -2 பிக்சல். அடுத்து வந்து பாக்ஸோட ஷேடோ வர மாதிரி. ஸோ பாக்ஸோட ஷேடோ வர மாதிரி. ஸோ 04 பிக்சல் கொடுத்துட்டு ஒரு 10 பிக்சல் வரைக்கும். ஸோ இதை வந்து RGBAல கொடுத்துடலாம். RGBAல வந்து 231. இது RGBAல கொடுத்துடலாம். ஸோ RGBAல கொடுத்துட்டு ஸோ 231 ஒரு 760 0.3 கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ அதை சேவ் பண்ணிட்டு பார்க்கலாமா? ஓகே, ஷேடோ தெரியல கீழே. ஓகே, ஷேடோ. நெக்ஸ்ட் வந்து பட்டன் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி. ஸோ டாட் ஷேர் பட்டன் கொடுத்துட்டு வந்து ஆக்டிவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஸோ டிரான்ஸ்லேட் அது ஒய் ஆக்சிஸில். ஸோ 0. இப்போ இதை சேவ் பண்ணிட்டு அவ்வளோதான், ஒரு ஆர்டிக்கல் போஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டெக்ஸ்ட் எப்படி ஸ்டைல் பண்ணலாம், ஃபாண்ட் சைஸ் கலர்ஸில் எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தோம். பாக்ஸ் மாடல் பற்றி பார்த்தோம்.
நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் இமேஜ் எல்லாம் எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஓவர் எஃபெக்ட்ல எப்படி கொடுக்கணும் அதெல்லாம் பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.